ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಪೂರ್ಣತನ ಹೊಂದಿರವರೇ, ಪೂರ್ಣತನ ಹೊಂದಿರ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಾಮಿ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கைகளை மேலெத்தி மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. சரபகரப அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. பரிசுத்த பிதாவே, ಪ್ರೀತಿ ಸ್ವಲ್ಪನಾದ ತಂದೆಯೇ, மரணத்தை ஜெயித்தவர், ಪೂರ್ಣತನವನ್ನು ಹೊಂದಿರೋ ದೇವರು, பாதாளத்தை ஜெயம் கொண்டவர். ಪಾತಾಳವನ್ನು ಜಯವನ್ನು ಹೊಂದಿರೋ ದೇವರು. மரணமே உன் கூரங்கே, ಮರಣವೇ ನಿನ್ನ ಕೂರು ಎಲ್ಲಿ? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ಪಾತಾಳ ನಿನ್ನ ಜಯ ಎಲ್ಲಿ? மரணத்தை ஜெயித்த தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். ಮರಣವನ್ನು ಗೆದ್ದ ದೇವರು ಜೀವಂತಗಿದ್ದಾರೆ. பாதாளத்தை ஜெயித்த தேவன் உயிரோடு எழுந்தார். ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದ ದೇವರು ಜೀವಂತಗಿದ್ದಾರೆ. அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். ಆ ದೇವರು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அந்த தேவன் எங்களுடைய தேவன். ಆ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. நன்றி தகப்பனே. ಕೃತಜ್ಞತೆ ತಂದೆಯೇ, மரணத்தை ஜெயித்ததற்காக நன்றி. ಮರಣವನ್ನು ಗೆದ್ದಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. பாதாளத்தை ஜெயம் கொண்டதற்காக நன்றி. ಪಾತಾಳವನ್ನು ಜಯಗೊಂಡದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. உங்களுக்கு மரணத்தை ஜெயித்ததற்காக ಹೇಳ್ರಿ, நன்றி. ಮರಣವನ್ನು ಗೆದ್ದಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. மரணத்தை ஜெயித்ததற்காக நன்றி. ಮರಣವನ್ನು ಗೆದ್ದಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. பாதாளத்தை ஜெயம் கொண்டதற்காக நன்றி. ಪಾತಾಳ ಗೆದ್ದಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ஜெயம் எடுத்ததற்காக நன்றி. ದೇವರೇ, ನೀನು ಜಯ ತೆಗೆದುಕೊಂಡದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. உயிரோடு எழுந்த தேவன், ಜೀವಂತ ಗೆದ್ದಿರೋ ದೇವರು. அவர் ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். ಅವರು ಜಯ ಕ್ರಿಸ್ತುವರಾಗಿದ್ದಾರೆ. ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். ಅದು ಜಯ ಕ್ರಿಸ್ತುವಾಗಿದ್ದಾರೆ. ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறார். ಅದು ಜಯ ಕ್ರಿಸ್ತುವಾಗಿದ್ದಾರೆ. ஓ ஜெய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ಜಯ ಕೊಡುವಂತ ಕ್ರಿಸ್ತು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ
ಸ್ತುತಿಸ್ತೀವಿ ತಂದೆ. ಜಯಮೆಡುತ್ತ ದೇವನೇ ಉಮಕ್ಕೆ ನಾங்கள் ಸ್ತೋತ್ರ. ಜಯವನ್ನು ತೆಗೆದಿರೋ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೀವಿ. நன்றி தகப்பனே. ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಾಮಿ. மீண்டும் வர ஆயத்தமா இருக்கிறவரே உமக்கு நன்றி. ಮತ್ತೆ ಬರಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஜெயம் எடுக்கிறவரும் ஜெயம் கொள்கிறவருமாக வருகிறவரே உமக்கு நன்றி. ಜಯವನ್ನು ತೆಗೆಯುವವರು ಜಯದಲ್ಲಿ ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. அந்த ஜெயத்திற்காக நன்றி. ಆ ಜಯಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ஜெயம் எடுத்ததற்காக நன்றி. ಜಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ಆ ಜಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ಆ ಜಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. அந்த ஜெயத்தை நான் ಆ பெற்றுக்கொள்கிறேன். ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. அந்த ஜெயம் எனக்கு. ಆ ಜಯ ನನಗೆ. அந்த ஜெயம் எங்களுக்கு. ಆ ಜಯ ನಮಗೆ. அந்த ஜெயம் திருச்சபைக்கு. ಆ ಜಯ ಸಭೆಗೆ. ஓ அந்த ஜெயம் திருச்சபைக்கு. ಜಯವಾದ ಸಭೆಗೆ. பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ಪಾತಾಳ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಅದು ಇಡಿಸಲ್ಲ. பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಆ ಬಾಗಿಲುಗಳ ಇಡಿಸಲದು. ஓ ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ಜಯ ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. எனக்குள்ள இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. எங்களுக்குள்ள இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. ஜெயம் கொடுக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். ಜಯ ಕೊಟ್ಟಿರೋ ದೇವರು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. மரணத்தை ஜெயித்தவர். ಮರಣವನ್ನು ಗೆದ್ದಿರುವವರು. பாதாளத்தை வென்றவர். ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸುವವರು. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ஹalleluya. ரோமர் 8வது அதிகாரம் ರೋಮಾಪುರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம். 11ರಿಂದ ಓದ. 11வது வசனம். 11 ವಚನ. ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಮೃತ್ಯು ದೇಹಗಳನ್ನು ಸಹ ಬದುಕಿಸುವನು. ஹalleluya. ஹalleluya. விசுவாசிச்சீங்களா? ஹalleluya சொல்லுங்க. படிச்சவங்களா? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கேட்டவங்களா? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உங்க தகப்பனே இந்த நாளுக்காக மாத்திரம் ಪ್ರೀತಿ ತಂದೆಯೇ, ಈ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಸ್ತೋತ್ರ. மரித்த இயேசுவை ಸತ್ತು ಯೇಸುವನ್ನು உயிரோடு எழும்பச் செய்த ಜೀವಂತ ಗೆದ್ದಿನ ಮಾಡಿನ ದೇವರು, அதே பரிசுத்த ஆவியானவர் ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು எங்களுக்குள்ளும் ನಮ್ಮ ಒಳಗಡೆಯೂ எங்களுக்குள்ளும் ನಮ್ಮ ಒಳಗಡೆ இருக்கிறார் ಇದ್ದೀರಿ என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನಂಬುವಾಗ நாங்களும் ஆண்டவரே ನಾವು ದೇವರೇ தகப்பனே அந்த எழுப்புதல் காலத்திலே ದೇವರೇ ಉಜ್ಜೀವನ ಕಾಲದಲ್ಲಿ தகப்பனே உங்களுடைய வருகையிலே ದೇವರೇ ನಿನ್ನ ಬರುವಣದಲ್ಲಿ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுடன் நீர் வரும் பொழுது ಪರಿಶುದ್ಧವಂತರು ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ಬರುವಾಗ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಸತ್ತಿರುವರು முதலாவது எழும்புவார்கள். ಮೊದಲನೇದು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಅವರು ಎತ್ತುಕೊಳ್ಳப்படுತ್ತಾರೆ. அதன் பிறகு ಅದಕ್ಕೆ ನಂತರ உயிரோடு இருக்கிற நாங்களும் ಜೀವಂತಗಿರುವಂತ ನಾವು எடுத்துக்கொள்ளப்படுவோம் ಎತ್ತುಕೊಳ್ಳப்படுತ್ತೀವಿ என்ற மகா வாக்குத்தத்தத்தின்படியே ಅಂತ ಮಹಾ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ பரிசுத்த ஆவியானவரே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ எங்களை ஆளுகை செய்யும். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. எங்களை ஆளுகை செய்யும். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. எங்களை வழி நடத்தும். ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸು. எங்களை பலப்படுத்தும். ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು. எங்களை காத்துக்கொள்ளும். ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ನಡೆಸು. அந்த இன்ப நாளுக்காக ಆ ಒಳ್ಳೆ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ எங்களை நடத்துவீராக. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ಈ ವಾಕ್ಯ ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ಒಂದು ಕಡೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. என்ன சந்தோஷம்? ಏನು ಸಂತೋಷ? மரித்த இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರ ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஏன் சொன்னாங்க? ಏಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ நம்மையும் ನಮ್ಮನ್ನು யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ಯಾರೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 1 தெசಲೋನಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்க 10 இருந்து வாசிக்கும் பொழுது ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10ನೇ ವಚನದಿಂದ ನೀವು ಕೆಳಗಡೆ அப்ப இந்த ಓದುವಾಗ வார்த்தைகள் தெளிவாக கூறப்படுகிறது. ಆಗ ಈ ವಾಕ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. என்ன சொல்றது வார்த்தை? ಏನು ಹೇಳ್ತದೆ ಈ ವಾಕ್ಯ? மரித்தவர்களை குறித்து நீங்கள் துக்கிக்காதிருங்கள். ನೀವು ಸತ್ತೋಗಿರನ ಕುರಿತು ನೀವು ದುಃಖ ಪಡಬೇಡಿ. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಪ್ರಧಾನ ಎಲ್ಲಾ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳೋடு வரும்பொழுது ಎಲ್ಲಾ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಒಟ್ಟಿಗೆ ದೇವರು ಬರುವಾಗ ಅವರು ಆಕಾಶத்திலே ನಡು ಆಕಾಶத்திலே வருவார். ಅವರು ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ಅವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது எக்கால சத்தம் ஊதப்படும். ಆಗ ಎಕ್ಕಳ ಶಬ್ದವನ್ನು ಅವರು அந்த ಧ್ವನಿಸ್ತಾರೆ. சத்தத்தை கேட்டு ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಸತ್ತಿರವರು கிறிஸ்துவர்கள் கிடையாது. ಕ್ರಿಸ್ತವರು ಅಲ್ಲ. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ನೀವು
ಸ್ವಲ್ಪ ಕಿವಿ ಕೊಡ್ರಿ. ಕ್ರಿಸ್ತುಕ್ಕುಳ್. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ. கிறிஸ்துக்குள். ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಂಗಂದ್ರೆ ಏನು? நான் கிறிஸ்துவன வாழ்வது பெருசல்ல. ನಾನು ಕ್ರಿಸ್ತು ಅಂತ ನಾವು ಜೀವನ ಮಾಡೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ. ஆனா எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்க வேண்டும். ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. எப்படி எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிப்பா? ಕ್ರಿಸ್ತು ಹೆಂಗೆ ನನ್ನ ಒಳಗಡೆ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ? மரித்த இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்த ஆவியானவர். ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. அப்ப அந்த மரித்த அந்த சடலத்தை, ಸತ್ತೋಗಿನ ಆ ಒಂದು ಪ್ರೇಯತನು, இப்ப பாருங்க, ஒரு ஆள் இறந்து போயிட்டார், ஒரு ஆளுடைய ஜீவன் சலித்தோட்டு வெளியில போயிடுச்சுனாக்க, ನೋಡಿ ಒಬ್ಬನ ಸತ್ತೋದ್ರ ಆ ಮನಸ್ಸನ್ನ ಬಿಟ್ಟು ಜೀವ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அதுக்கு என்ன அது பேர் சொல்லுவாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ಆ ಸತ್ತೋನೋನಿಗೆ ಏನ್ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ? என்னது? போனோம். என்னது? பெனமோ ಶವವೋ ಡೆಡ್ ಬಾಡಿಯೋ அதான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கிடையாது? ಜೀವ ಇಲ್ಲ, பேரு கிடையாது, ಹೆಸರು ಇಲ್ಲ. ஏன்னா அதுக்குள்ள பேர் வச்ச மனுஷன் எங்க போயிட்டான்? ಅದು ಒಳಗಡೆ ಹೆಸರಿಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ ಎಲ್ಲಿ ಹೋದ? அது எடுத்துக்கொள்ளப்பட்டது, ಅದು ಎತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತು. ஹalleluya. இந்த மண்ணுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறவங்க தான் என் பேரு. ಈ ಮಣ್ಣು ಒಳಗಡೆ ನನ್ನ ಉಸಿರು ಇರಗಟ್ಟ ನನ್ನ ಹೆಸರು. இந்த ஜீவன் என்னை விட்டு ஆண்டவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க, ಈ ಮಣ್ಣಿಂದ ಜೀವ ನನ್ನಿಂದ ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ ದೇವರು, அப்ப என்ன சொல்ல என்ன எப்படி கூடாங்க? என்ன ನನ್ನನ್ನು ಹೆಂಗ್ ಕರೀತಾರೆ? ஸ்ரீகாந்த் படுத்துட்டு இருக்காரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ಪೀಟರ್ ಮಲಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡ್ತಾರ? என்ன சொல்லுவாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? போனையா. ಇದು ಏನ? என்னது இது? ಇದು ಏನಿದು? இது என்னது இது? ಇದು ಏನಿದು? செத்த போனா. ಇದು ಸತ್ತೋಗಿನ ಏನ? இது only dead body. ಇದು ಡೆಡ್ ಬಾಡಿ. ஹalleluya, ஹalleluya. அப்பனா அதுக்குள்ள என்ன அர்த்தம்? ಆಗ ಅದು ಒಳಗಡೆ ಏನು ಅರ್ಥ? ஒரு உயிரும் கிடையாது, ಅದು ಜೀವನೇ ಇಲ್ಲ. ரத்தத்துல உயிர் இருக்குது, ಇದು ರಕ್ತದಲ್ಲಿ ಜೀವ ಐತೆ. அப்ப அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு? ಆ ರಕ್ತ ಏನಾಯ್ತು? ரத்தத்துல இருக்கிற ஜீவன் போயாச்சு. ಆ ರಕ್ತದಲ್ಲಿ ಇದ್ದ ಉಸಿರುನು ಹೋಗ್ಬಿಡ್ತು. அப்ப நம்ம உடம்புல வேலை செய்யற எல்லா உறுப்புகளும் அப்படியே நின்னு போச்சு. ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಅಂಗಗಳನ್ನು ಹಂಗೆ ನಿಂತೋಯ್ತು. ஹார்ட் வேலை பண்ணாது, ಹಾರ್ಟ್ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, கிட்னி வேலை பண்ணாது, ಕಿಡ್ನಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, நரம்பு வேலை பண்ணாது, ನರಗಳು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, மூளை வேலை பண்ணாது, ಮೂಳೆ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, கண்ணு வேலை பண்ணாது, ಕಣ್ಣು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, மூக்கு வேலை பண்ணாது, ಮೂಗು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. டெட் பாடி இருக்கும்போது ಈ ಎಣ ಇರುವಾಗ யார் வந்து என்ன பார்த்தாங்க, யார் வந்து பார்க்கலன்னு பார்க்க முடியாது. ನೋಡಿ ಅದು ಆ ಎಣ ನನ್ನನ್ನು ಯಾರು ನೋಡಿದ್ದಾರೆ ಯಾರು ನೋಡಿಲ್ಲ ಅದು ನೋಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பார்க்க முடியுமா? ನೋಡ್ತಾರಾ? எந்த டெட் பாடி சொல்லி இருக்குதா? ಯಾವ ಒಂದು ಎಣ ಹೇಳಿದಾರ? அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு வரல பாரு. ನೋಡಿ ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ನೋಡಕ್ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಎಣ ಹೇಳಿದೆ. ಎಲ್ಲರೂ ಕೇಳಿದ್ರಾ? எங்க கேட்டுக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? யாரு வர்றாங்க யாரு போனாங்கன்னு, ಯಾರು ಬರ್ತಾರೆ ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ஒண்ணும் தெரியாது, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படியே ஒரு நல்ல ஒரு வயசான தாயார் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ಹಂಗೆ ವಯಸ್ಸಾಗಿರೋ ಒಂದು ತಾಯಿ ಸತ್ತೋದ್ರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. கழுத்துல செயின், கையில வந்து வளையெல்லாம் போட்டிருக்காங்க, ಕತ್ತಲ್ಲಿ ಚೈನ್ ಐತೆ, ಕೈಯಲ್ಲಿ ಬಲೆ ಐತೆ ಅಂತ ಸತ್ತೋದ್ರು. அதை பார்த்தோம் நம்மள சில பேர் என்ன செய்வாங்க, ಅದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕೆಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அம்மா அப்படின்னு சொல்லி கத்தியெல்லாம் அப்படி கட் பண்ணி பேங்க் எடுத்து பாக்கெட் போடுவோம். ಅವ್ರು ನೋಡಿ ಅಳೋ ತರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಮ್ಮ ಅಂತ ಕಟ್ ಮಾಡಿ ಚೈನ್ ಅನ್ನು ಎತ್ತಿ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೊಂತಾರೆ. அந்த பணத்துக்கு தெரியுமா? ಆ ಎಣಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? இருக்கும் போதே என்ன சித்திரவதை பண்ணியடா, ಇರೋವಾಗನೇ ಇಷ್ಟೊಂದು ವೇದನೆ ಕೊಟ್ಟ ನೀನು ನನಗೆ. போனதுக்கு அப்புறம் என் உடம்புல ஏன் சித்திரவதை பண்ண சொல்லுமா அந்த பணம்? ನೋಡಿ ಇರೋವಾಗ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಕೊಟ್ಟೆ, ನಾನು ಸತ್ತೋದ್ಮೇಲೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ತೊಂದರೆ ಕೊಡ್ತೆ ಅಂತ ಆ ಎಣ ಹೇಳ್ತದ? சொல்லுமா? ಹೇಳ್ತದ? இல்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, ಯಾಕೆ ಇದು ಹೇಳ್ತೀನಿ? எப்படி பரிசுத்த ஆவியானவர் ಹೆಂಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು மரித்த இயேசுவின் உயிர சடலத்தை, ಸತ್ತೋಗಿರ ಯೇಸುವನ್ನು ಆ ಬಾಡಿಯನ್ನು எப்படி உயிர்ப்பித்தார்? ಹೆಂಗೆ ಜೀವ ಕೊಟ್ರು? ஆவி, ಆತ್ಮ, ஆத்மா, சரீரம். ಶರೀರ, ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ. ஹalleluya. ಆಮೆನ್. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என்ன செய்வாரு? ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ஆவி, ஆத்மா, சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்வார். ಆ ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರವನ್ನು ಜೀವಂತಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. அவர் பரிசுத்த ஆவியானவர் மரித்த இயேசுவின் சரீரத்துக்குள்ள வரும் பொழுது, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಸತ್ತು ಪುನರುತ ಒಂದು ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಈ ಶರೀರ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ நல்ல கவனிங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும் போது, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೀವಂತಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸುವಾಗ அவர் உடம்புல காயங்கள் கிடையாது, ಅವ್ರ ಶರೀರದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ಇದ್ದಿಲ್ಲ, தலையில அந்த முள்முடி காயம் கிடையாது, ಈ ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಕಿರೀಟ ಗಾಯ ಇಲ್ಲ, உடம்பெல்லாம் எந்த காயமும் கிடையாது, ಶರೀರವ ಎಲ್ಲ ನೋಡುವಾಗ ಯಾವ ಒಂದು ಪೆಟ್ಟು ಗುರುತುಗಳು ಇಲ್ಲ. ஏசியா 53:2 வேதம் கூறுகிறது, ಸತ್ಯವೇದ 53 ಎರಡು ಹೇಳ್ತದೆ. ಯೆಶಯ என்ன சொல்லுதுனாக்க, ಏನ್ ಹೇಳ್ತದೆ? அவர் சிலுவையிலே அழகும் இல்லாமல் சிங்காரம் இல்லாமல் அவர் உருக்குலைக்கப்பட்ட யாருமே பிரியப்பட முடியாதபடி
காணும்படிக்கு அவர் முகம் ನೋಡಿ காணப்பட்டார். ಅವರು ಸಿಲುವೆ ಹೊಡೆಯುವಾಗ ಯಾರು ಅವರು ನೋಡತಕ್ಕದಂತ ರೂಪವ ಅವ್ರಿಗಿಲ್ಲ. ಅವ್ರು ಯಾರನ್ನ ಅವ್ರು ನೋಡಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಷ್ಟ ಆ ರೂಪ ಇಲ್ಲದಿರದಿತ್ತು. அப்படி அந்த ஒரு அகோரமான ஒரு மூஞ்சி ಆ ಒಂದು ಸಿಲುವೆ ಹೊಡೆದ ಮಖ ನೋಡಕ್ ಆಗದಿರ ಒಂದು ಮಖವಾಗಿತ್ತು. தலையெல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம், எல்லா இடத்துலயும் காயம் 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 காயங்கள். ನೋಡಿ ತಲೆಯಿಂದ ಕಾಲು ಗಂಟ ರಕ್ತ ಸುರಿಸಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಗಾಯಗಳು 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 ಆಗಿತ್ತು. ஆனால் ஆவியானவர் இறங்கும் பொழுது ಅದ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬರುವಾಗ எல்லாவற்றையும் சீர்படுத்தி ಎಲ್ಲವನ್ನು ಸರಿ ಮಾಡಿ கொலைந்து போன அழகான முகத்தை மறுபடியும் ನೋಡಿ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರೋ ಆ ಮುಖವನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಆ ಮುಖವನ್ನು ಮಾಡಿದ್ರು. சரீரத்தில் ஒரு காயமும் ಆ இல்லை. ಶರೀರದಲ್ಲಿ ಪೆಟ್ಟುಗಳಿದ್ದು ಒಂದು ಪೆಟ್ಟುಗಳಿದ್ರೆ ಸರಿಪಡಿಸಿದ್ರು. நரம்புகள், நாடி நரம்புகள், எலும்புகளுக்கு எந்த காயமும் கிடையாது. ಆ ನರಗಳನ್ನು ನಾಡಿಗಳಿಗೂ ಮೂಳೆಗಳಿಗೂ ಯಾವ ಗಾಯಗಳು ಇಲ್ಲದಿರ ಮಾಡಿದ್ರು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆனால் வேதம் கூறுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவர் கரங்களை தோமாவுக்கும் சீஷர்களுக்கும் காட்டினார். ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾರೆ ಅವ್ರ ಕರಗಳನ್ನು ತೋಮವಕ್ಕೂ ತನ್ನ ಶೀಸರ್ಗಳಿಗೂ ತೋರಿಸಿದ್ರು ಅಂತ விசுவாசிப்பதற்காக. ನಂಬುವುದಕ್ಕೋಸ್ಕರ. எதுக்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? விசுவாசிப்பதற்காக. ನೀನು ನಂಬಬೇಕನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. ஏன்னா அவங்களுக்குள்ள அப்ப பரிசுத்தாவிகள் கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ಆಗ ಅವ್ರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಆಗ ಇಲ್ಲ ಅವರ ಒಟ್ಟಿಗೆ. யோவான் 20 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ಯೋವನ್ 20ನೇ ಅಧ್ಯಾಯನ ಓದುವಾಗ கீழே வாசிக்கும் பொழுது ಕೆಳಗಡೆ ಓದಿಕೊಂಡು ಬರುವಾಗ தோமா இவ்வாறு சொன்னார், ತೋಮ ಹಿಂಗಾಗಿ ಹೇಳಿದ್ರು, அவருடைய ஆணிப்பட்ட கரங்களை நான் கண்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ನೋಡಿ ಆಗ ತೋಮನ ಹೇಳ್ತಾದ್ರೆ ಆ ಗಾಯಪಟ್ಟ ಆಗ ಮಲೆಯಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಆ ಒಂದು ಗುರುತು ನೋಡದೆ ಇಲ್ಲದ್ರೆ ನಾನು ನಂಬಲ್ಲ. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, தோமாவே, ತೋಮನೇ நீ விசுவாசி. ನೀನ್ ನಂಬು. என்ன செய்ய? ನೀನ್ ಏನ್ ಮಾಡು? நீ விசுவாசி. ನೀನ್ ನಂಬು. உடனடியாக தோமா சொன்னது, ತಕ್ಷಣ ತೋಮ ಹೇಳಿತು, என் தேவனே என் ஆண்டவர் என்று முழங்கால் ನನ್ನ படினார். ದೇವರೇ ನನ್ನ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದ್ರು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. எப்ப நமக்குள்ள பரிசுத்தாவிகள் இருக்கிறாரோ ಯಾವಾಗ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇದ್ದಾರೋ நமக்கு சந்தேகம் வராது. ನಮಗೆ ಸಂದೇಹ ಬರಲ್ಲ. என்ன வராது? ಏನು ಬರಲ್ಲ? சந்தேகம் வராது. ಸಂದೇಹ ಬರಲ್ಲ. குழப்பங்கள் வராது. ನಮಗೆ ಗಲಿಬಿಲಿಗಳು ಬರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அப்ப ஆவியானவர் மரித்த இயேசுக்குள்ள இறங்கும் பொழுது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸತ್ತೋಗಿರೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವಾಗ அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் மீட்டுக்கொண்டு எழுப்பினார். ಅವರ ಆ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಜಯಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஆமென். லாசரஸுடைய கதையை பார்க்கும் பொழுது சரி, ಲಾಜರನ ಕಥೆಯನ್ನು ನೋಡ್ತೀವಿ. யோவான் 11வது அதிகாரத்திலே ಯೋವನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீ விசுவாசிப்பாயானால் ನೀನು ನಂಬದರೆ தேவனின் மகிமையை காண்பாய். ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆ ಕಾಣುತ್ತೀಯ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ಆಮೆನ್. நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ನೀನು ನಂಬುದರಾದರೆ இரண்டாவது சொன்னாரு, ಎರಡನೇ ಹೇಳ್ತಾರೆ, நீ விசுவாசிப்பாயா? ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ? நீ கல்ல நகட்டு. ನೀನು ಒಂದು ಆ ಕಲ್ಲು ದೂರ ಹೋಗಂತ ಹೇಳು. நீ என்ன பண்ணு? ನೀನು ಏನು ಮಾಡು? நீ கல்ல நகட்டு. ನೋಡು ಕಲ್ಲನ್ನು ಕಟ್ಟು. நீ விசுவாசிப்பாயா? ನೀನು ನಂಬುದ್ರೆ தேவன் மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்க செய்வார். ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿರೋನು ಮತ್ತೆ ಜೀವಂತಾಗ ಬರುವಂತ ಮಾಡ್ತಾರ. ನೀನು ನಂಬುದ್ರೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அப்ப என்ன பண்ணாங்க? ಆಗ ಏನು ಮಾಡಿದ್ರು? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ನಂಬುತ್ತೀನಿ ದೇವರೇ ಅಂತ ಆವಾಗ ಹೇಳ. அப்ப ஆண்டவருடனே சரி நான் போய் கல்ல துறக்கலன்னு சொல்லல. ನಾನು ಹೋಗಿ ಕಲ್ಲನ್ನು ತೆಗಿತೀನಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. விசுவாசிக்கிறல்ல, ನೀನು ನಂಬುತ್ತೀಯಲ್ಲ, நீ போய் கல்ல துற. ನೀನು ಹೋಗಿ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದಾಕು. அவங்க சொல்றாங்க நாத்தடிக்கும் அப்படின்னு சொல்லி. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಅಯ್ಯೋ ನಾನು ಹೋದ್ರೆ ನನ್ ಗಬ್ಬು ಹೊಡಿತದಲ್ವೇ. அப்ப கூட சந்தேகம். ಆಗಲೂ ಡೌಟ್, ಸಂದೇಹ. ಆಗ ಯಾವಾಗ ಸಂದೇಹ? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிப்ப தேவன் மகிமையை காண்பார். ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನೀನ್ ನಂಬುದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆ ನೀನು ಕಾಣ್ತೀಯ. அப்ப இன்னொரு சந்தேகம், ಇನ್ನೊಂದು ಸಂದೇಹ, ஐயோ திறந்தாக்க பொண நாத்தடிக்கும். ಹೋಗ್ಬಿಟ್ಟಾರ ಸತ್ತಿರ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದ್ರೆ ಏನೋ ವಾಸನೆ ಬರ್ತದಲ್ವೇ. சில பேர் பாத்தீங்கன்னாக்க ಕೆಲವರು ನೋಡ್ರಿ, கூழு குடிக்கிறதுக்கு ஆசை. ಈ ಗಂಜಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ತುಂಬಾ ಆಸೆ. ஆனா அந்த கூட மீசையில ஒட்டாத குடிக்கணும்னு ஆசை. ಆದ್ರೆ ಆ ಗಂಜನ್ನು ಮೀಸಲ್ಲಿ ಮುಟ್ಟದೀರ ಕುಡಿಬೇಕನ್ನು ಕೂಡ ಆಸೆ. எனக்கு அதனால மீசையே கிடையாது. ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಮೀಸನೆ, நான் மீசையை வைக்கிறது இல்ல. ಅದಕ್ಕೆ ಮೀಸನೆ ಇಟ್ಟಿಲ್ಲ. நான் டெய்லி ஷேவ் பண்ணுவேன். ನಾನು ದಿವಸನೂ ನಾನು ಸೇವ್ ಮಾಡ್ತೀನಿ. உங்க ஆளுதான் நல்லா தத்து வச்சிருக்காரு. என்ன ஆசை? ಏನ್ ಆಸೆ? கூழ குடிக்கணும்னு ஆசை. ಅದು ಗಂಜಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ಆಸೆ. ஆனா கூழ் குடிக்கும்போது எது ஓட்டக்கூடாது? ಅದಕ್ಕೆ ಗಂಜಿ ಕುಡಿಯುವಾಗ ಏನು ಮುಟ್ಟಬಾರದು? மீசையில கஞ்சி ஓட்டக்கூடாது. ಆ ಮೀಸದಲ್ಲಿ ಗಂಜಿ ಅದು ಮುಟ್ಟಬಾರದು. எங்கேயாவது நீங்க கூழ குடிச்சிட்டு மீசையில ஒட்டாது இருந்திருக்கா? ಎಲ್ಲಾರು ನೀನು ಗಂಜಿ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ಈ ಮೀಸದಲ್ಲಿ ಮುಟ್ಟಿದಿರಾ? உங்களை போய் கேக்குறது ஏன்? ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ.
ஒட்டுதான் ஒட்டலையா? ಮುಟ್ಟ ಅದೇ ಮೆತ್ಕೊಂತದ ಮೆತ್ಕೊಂಡಲ್ಲ. அதுக்கப்புறம் நாக்க போட்டு மீசை நல்லா தடவிட்டு கபார். மீசை இல்லாத பொம்பளையே நீங்க செய்றீங்க நீங்க. ಮೀಸಿಲ್ಲದ ಹೆಣ್ಮಕ್ಳೇ ನೀವು ನೋಡಿ ನಾಯಕ ಹೆಂಗ್ ಅಂತೀರಲ್ಲ. இவரெல்லாம் என்ன செய்வாரு? நம்ம நக்கி மாமே மீனு நக்கிட்டு இருப்பாரு. இல்ல எதுக்கு சொல்றேன்னாக்க ಯಾಕೆ ಇದು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ இந்த யோவான் 11 அதிகாரத்துல 11ನೇ ಅಧ್ಯಾಯ ஆண்டவர் சொல்ற நீ விசுவாசிப்பேனால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ನಂಬಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆ ನೀನು ಕಾಣ್ತೀಯ. இவங்க நம்புறாங்க. ಇವರು ನಂಬುತ್ತಾರೆ. ஆனா இன்னொரு அவநம்பிக்கை உள்ள இருக்குது. ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಅಪನಂಬಿಕೆ ಒಂದೈತೆ. ஐயோ பண நாத்த அடிக்கும். ಅಯ್ಯೋ ಹೋದ್ರೆ ಅದು ಎನ್ನ ವಾಸನೆ ಬರ್ತದೆ. அவங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறது இயேசு சுவாமி. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಜೊತೆಲಿ ಇರೋದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. இயேசு சுவாமி சொன்னாருன்னா கண்டிப்பா உயிரோட வந்துருவாங்க தெரியும். ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ಹೇಳಿದ್ರೆ ಜೀವಂತಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತಾನೂ ಗೊತ್ತು ಅವರಿಗೆ. இருந்தாலும் ಇದ್ದರೇನು பண நாத்த அடிக்கும். ಅಯ್ಯೋ ಎನ್ನ ವಾಸನೆ ಬರ್ತದೆ. இப்ப யார் மேல நம்பிக்கை? ಯಾರ ಮೇಲೆ ಇವಾಗ ನಂಬಿಕೆ ಐತೆ? தேவன் மீது நம்பிக்கை இருக்குதா? ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಐತಾ? செத்து போன பண வாசனை நம்பிக்கை இருக்குதா? ಸತ್ತೋಗಿರೋ ಎಣ ವಾಸನೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಐತಾ? யார் மேல நம்பிக்கை இருக்கு? ಹೇಳ್ರಿ ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ? தேவன் மேல நம்பிக்கை இருக்குன்னா அப்புறம் ஏன் செத்து போன பணத்தை வாசனை சொல்றீங்க? ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಸತ್ತೋಗಿರೋ ಎಣದ ಮೇಲೆ ವಾಸನೆ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ சொல்லியாப்பா? ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳಿಲ್ವಾ? ஒரு 4 நாள் ஆச்சு பண வாசனை அடிக்கும். 4 ದಿನ ಆಗೋಯ್ತು ಎಣ ವಾಸನೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. சொன்னாங்களா சொல்லியா? ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳಿಲ್ವಾ? அதே சமயத்துல என்ன சொல்றாங்க? ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು நீங்க இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் சாக மாட்டான். ಅಯ್ಯೋ ನೀವು ಇದ್ದಿದ್ರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸತ್ತೋಗ್ತಾಯಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. அவர் சொல்ற இப்ப நீ கவலைப்படாத அவன் உயிரோட இருப்பான். ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ಆಕೆಗೆ ನೋಡಿ ಈಗ ನೀನ್ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ ಈಗ ಜೀವಂತಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ஆனா இன்னொரு பயம் என்னது? ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಭಯ ಏನು? பணநாத்தம். ಅಯ್ಯೋ ಎಣ ವಾಸನೆ. இவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கே புரியல. ಇವ್ರಿಗೆ ಏನು ಅಗತ್ಯ ಬೇಕು ಅನ್ನೋದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. மக்கள் எப்படி புலம்பி போயிருக்காங்க பாரு. ನೋಡಿ ಜನ ಹೆಂಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಲಿಬಿಲಿ ಆಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. இன்றைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಹಂಗೆ ಇದೀವಿ. ஹalleluya. ಆಮೆನ್. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. ನೋಡಿ ಅವರಿಗೂ ನಮಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವೇ ಇಲ್ಲ. எனக்கு தெரியும் தேவனால கூடும். ನನಗೆ ಗೊತ್ತು ದೇವರಿಂದ ಅಗತ್ಯ ಸಾಧ್ಯ. எனக்கு தெரியும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ನನಗೆ ಗೊತ್ತು ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. ನನಗೆ ಗೊತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಅದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. ஆனால் ಆದರೆ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಹಂಗಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. சொன்னா என்ன அர்த்தம்? ಏನ್ ಅರ್ಥ ಅದು? விசுவாசம் ஃபுல்லா கவுந்து போச்சு. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸನ ಎಲ್ಲ ದಬ್ಬ ಬಂತು. புரிஞ்சுதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ஹalleluya. ஹalleluya. அதான் ரோமர் 8ல எதுக்கு சொன்னாரு? ಈ ರೋಮಪುರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ರು? அதே ஆவியானவர் உனக்குள்ளும் இருக்கிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. அப்ப நம்ம விசுவாசிக்கணும். ಆಗ ನಾವು ನಂಬಬೇಕು. இப்போ எவ்வளவு பேர் கொரோனா பாத்திருக்கீங்க? ಕೊರೋನಾವನ್ನು ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದಿರಿ? யாரும் பார்க்கலையா? ಯಾರು ನೋಡಿಲ್ಲ. அப்படியே அவன் மாஸ்க் போடுறீங்க. ಯಾಕೆ ಮಾಸ್ಕ್ ಹಾಕ್ತೀರ ಮತ್ತೆ? ಕೊರೋನಾ ஜனங்களுக்கு பயப்படணுமா? போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட கேளுங்க, நீங்க கொரோனா பாத்திருக்கீங்களான்னு கேளுங்க. ಒಂದ್ ವೇಳೆ ನೀವು ಪೊಲೀಸ್ ಜನ ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ ಕೇಳ್ರಿ ನೀನ್ ಕೊರೋನಾ ನೋಡಿದ್ದೀಯ ಅಂತ ಕೇಳ್ರಿ. என்ன சொல்லுவான்? உள்ள ஒரு 15 நாள் உள்ள உட்கார கண்ணுல பார்க்காத கொரோனாக்கு இப்படி பயப்படுறீங்களே. ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಾಣಿಸಿರೋ ಕೊರೋನಾಕ್ಕೆ ಈ ತರ ಎದುರುತ್ತಿರಲ್ಲ. நம்ம எல்லாமே பயப்படுறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಎದುರುತ್ತೀವಿ. கரெக்டா இல்லையா? ಕರೆಕ್ಟವಾಗಿದೆ. கண்ணுல பார்க்காத கொரோனாவுக்கே நம்ம பயப்படுறோம். ಆದ್ರೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡದಿರೋ ಕೊರೋನಾಕ್ಕೆ ನಾವು ಎದುರುತ್ತಾ ಇದೀವಿ. மரித்து போன சரத்தை உயிரோடு எழும்பச் செய்த தேவனை ஏங்க விசுவாசிக்க மாட்டேன்றீங்க? ಸತ್ತೋಗಿರೋವನ್ನ ಎಣವನ್ನು ಜೀವಂತ ಗೆದ್ದಿರೋ ದೇವನ ಯಾಕೆ ನಾವು ನಂಬಲ್ಲ? ஹalleluya. ஹalleluya. மரித்ததையும் உயிரோடு எழும்பச் செய்யும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார் என்று ஏன் விசுவாசிக்காதீர்கள்? ಸತ್ತೋಗಿರೋ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರೋ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ಯಾಕೆ ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ? ஹalleluya. 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 இன்னைக்கு விசுவாசத்தை பெருக செய்யுங்க. ಇವತ್ತು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿರಿ. எப்படி பெருக செய்வேன்? ಹೆಂಗೆ ಹೆಚ್ಚಿಸಬೇಕು? உயிரோடு எழும்பின அந்த எழும்பச் செய்த ஆவியானவர் அதே ஆவி எனக்குள்ள வாசம் செய்கிறார். ಜೀವಂತ ಗೆದ್ದಿರ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? ನಾವು ಏನು ಹೇಳ್ತೀವಿ? யாருக்கெல்லாம் உடம்பு சுகம் சரியில்லையோ, யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்குதோ, ಯಾರಿಗೆ ಬಲಹೀನಗಳನ್ನು ಕಾಯಿಲೆ ಇದೆಯೋ, அப்ப நாங்க இந்த வசனம் தான் கொடுக்கிறது. ಆಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟುದ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. என்ன சொல்லுவோம்? ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? மரித்த இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்த ஆவியானவர்
எனக்குள்ள வாசம் செய்கிறார். ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ಜೀವಂತಕ್ಕೆ ಎದ್ದು ಬಂದಿರೋ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರುತ್ತಂತ ಈ ಮಾತು ಅವ್ರು ಕೇಳ್ತೀವಿ. எப்படி இருப்பாரு? ಹೆಂಗಿರ್ತಾರೆ? என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை தேவன் உயிர்ப்பிப்பார். ನನ್ನ ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ ಯೇಸು ನನ್ನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿಸ್ತಾರೆ. ஹalleluya. அப்ப என்ன ஆகும்? என் மாமிசத்தோடு மாமிசமும், ನನ್ನ ಇದು ಶರೀರದಿಂದ ಶರೀರ, மாமிசத்தோடு மாமிசமும், ಶರೀರದಿಂದ ಶರೀರ, நரம்போடு ನರದಿಂದ ನರ, மாம்சம் ஃபுல் சரீரங்க, ಮಾಂಸದಿಂದ ಮಾಂಸ, நல்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மட்டும் தின்னு சொல்லுங்க. மாம்சத்தோடு மாமிசமும், ಶರೀರದ ಇದು ಮಾಂಸದಿಂದ ಮಾಂಸ, சொல்லுங்க. மாம்சத்தோடு மாமிசமும், ಮಾಂಸದಿಂದ ಮಾಂಸ, நரம்போடு நரம்பும், ನರದಿಂದ ನರ, எலும்போடு எலும்பும், ಮೂಳೆಯಿಂದ ಮೂಳೆ, எலும்புங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ಅದು ಮೂಳೆ, ಎಲುಬು, எலும்போடு எலும்பும், ಎಲುಬುದಿಂದ ಎಲುಬು, சொல்லுங்க. எலும்போடு எலும்பும், ಎಲುಬುದಿಂದ ಎಲುಬು, தலையிலிருந்து ತಲೆಯಿಂದ கால் வரலும் எல்லா உறுப்புக்குள்ள என் ஆவி, ನನ್ನ ಆತ್ಮ, ஆத்மா, சரீரம் முழுவதுமே ಶರೀರ ಮೂರು ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ತುಂಬಿರುತ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இத விசுவாசிச்சு பாருங்க. ನೀ ನಂಬಿ ನೋಡ್ರಿ, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ನಿನಗೆ ಏನು ಕಾಯಿಲೆ ಬರಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. உடனே இன்னொரு போய் கடை ஓபன் பண்ணாதீங்க. ನೀ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಅಂಗಡಿ ಒಂದು ಓಪನ್ ಮಾಡಬೇಡಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya, ಆಮೆನ್. ஹalleluya. ஆமென். எதுக்கு சொல்றேனங்க? ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ? தேவ ஆவியினால் எல்லாம் கூடும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ இதிலிருந்து ஒரு 4 பகுதியை பார்க்க போகிறோம். ಒಂದು 4 ಭಾಗದ ಇದರಿಂದ ನೋಡ್ತೀವಿ. கொலோசர் பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். ಕೊಲೊಸ್ಸೆರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அந்த 4 சாப்டர்ல வந்து 4 ಭಾಗಗಳಲ್ಲಿ நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு? ದೇವರು ನಮಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ? அப்ப முதலாவது வசனத்தை முதலாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಕೊಲೊಸ್ಸೆರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ முதலாவது அதிகாரத்துக்கு வாங்க. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. இரண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2ನೇ ವಚನ ಓದ್ರಿ. ತಿಮೋಥಿಯನು ದೇಶದಲ್ಲಿರುವ ದೇವಜನರಿಗೆ ಅಂದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ನಂಬಿಗಸ್ತರಾದ ಸಹೋದರರಿಗೆ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದ ಕೊಲೊಸ್ಸೆರ್ 1:2 கொலோசியர் 1:2 ஓகே 1 and 2 read 1 and 2. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದ ನಿಮಗೆ ಕೃಪೆಯೂ ಶಾಂತಿಯೂ ಆಗಲಿ. ஹalleluya, ஹalleluya. முதலாவது என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கிரியை நடத்தும் பொழுது, ಯಾರೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿ ಅದು ನಮ್ಮ ಶರೀರ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಾ ಇದ್ದೋ அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க? ಅವರನ್ನು ಹೆಂಗೆ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ? அவர்கள் பரிசுத்தமும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக அழைக்கப்படுகிறார்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿನೂ நீதிವಂತர்களாಗಿ ಇದ್ದರಂತ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. அப்ப பரிசுத்தால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி சொன்னா ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾನು ತುಂಬಿದ್ದೀನಿ ಅಂತ ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಂಗೆ ನೋಡ್ತಾರೆ? என்னை பரிசுத்தவானாக பார்க்கிறார். ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಂತರವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. என்னை உண்மையுள்ளவன் என்று பார்க்கிறார். ನೀತಿವಂತನಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. அதேதான் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ಅದೇ ನಿಮಗೆ ಇವತ್ತು ದೇವರು உங்களை எப்படி சொல்றாரு? ನಿಮ್ಮನ್ನ ಹೆಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ? நீங்க விசுவாசிப்பீங்களானா? ನೀವು ನಂಬಿದ್ರೆ, எந்த ஒரு சந்தேகம் இல்லாம நீங்க விசுவாசிக்கும் ಯಾವ போது ಸಂದೇಹ ಇಲ್ಲದಿರೆ ನೀವು ನಂಬಿದ್ರೆ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சபை. ನೀನು ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಭೆ. ஹalleluya. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபையானது ಆಗ ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಸಭೆ எப்படிப்பட்ட சபை? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆ? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ நான் பரிசுத்தமும் உண்மையும் உள்ள சபையாக இருக்கிறேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ನೀತಿಯಾಗಿ ಸಭೆಯಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ಏನಕ್ಕೆ? ಯಾಕಂದ್ರೆ 12வது 13வது ಅದರಲ್ಲಿ 12:13 ಓದ್ರಿ. வேதம் நான் படிக்கிற நேரம் இல்லைன்னா பார்க்க வேதம் கூறுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவர் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய ஒளியின் மகனாகிய ராஜ்யத்திற்குள் நம்மை அழைத்திருக்கிறார். ಕತ್ತಲಾಗಿರೋ ರಾಜ್ಯದಿಂದ ಬೆಳಕು ಕೊಡುವಂತ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವರ ಮಗನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ಅವರ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் எங்க இருந்தேன்? ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೆ? நான் இருளின் ராஜ்யத்தில் இருந்தேன். ಅದು ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೆ. எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்கும் பொழுது, ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನಂಬುತ್ತೀನೋ,
எப்பொழுது அவர் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கும் பொழுது, ಯಾವಾಗ ಅವರು ಸತ್ತಿರೋದನ್ನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರೋದನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೀನೋ, விசுவாசம் எனக்கு என்ன உண்டாகும்? ಆಗ ನಂಬಿಕೆ ನನಗೆ ಏನ್ ಬರ್ತದೆ? நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யத்திற்கு நான் அழைக்கப்படுகிறேன். ಕತ್ತಲಲ್ಲಿರೋ ರಾಜ್ಯದಿಂದ ಬೆಳಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಎಳೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுக்கப்புறம் இருள் இருக்குமானுக்குள்ள, ಆಗ ನಮ್ಮ ಕತ್ತಲ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದದಾದ அதுக்கு இருள்னா என்னது? ಕತ್ತಲ ಅಂದ್ರೆ ಏನು? இருள்னா என்ன? ಕತ್ತಲ ಅಂದ್ರೆ ಏನು? பாவம். ಪಾಪ. கரெக்டா இல்லையா? ஆமா இல்ல சொல்லுங்க. ಹೌದಂತೆ ಹೌದಂದ್ರೆ ஏ ತಲೆ ಇದು ಮಾಡ್ತೀರಿ. ஈஸ்டர் பண்டிகை நாள் வரை இருந்தால் போர் அடிக்கிறான். ಈ ಜೀವಂತ ಗೆದ್ದಿರೋ ದಿನದಲ್ಲಿ ಬೋರ್ ಹೊಡಿತದ? நான் சொன்ன நீங்க சொல்லணுமா? ஹalleluya. ஹalleluya. பாருங்க 15 வருஷம் வாசிக்கும் பொழுது 15ನೇ ವಚನಕ್ಕೆ ಬನ್ರಿ. ಆತನು ಮನುಷ್ಯನಾದ ದೇವರ ಪುತ್ರ ಸ್ವರೂಪನಾಗಿ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿಯಲ್ಲ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಸ್ಥಾನ ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಭೂಪರಲೋಕಗಳಲ್ಲಿರುವ ದೃಶ್ಯಗಳಾದವುಗಳೆಲ್ಲವೂ ಸಿಂಹಾಸನಗಳಲ್ಲಾಗಲಿ ಪ್ರಭುತ್ವಗಳಲ್ಲಾಗಲಿ ದೊರೆತನಗಳಲ್ಲಾಗಲಿ ಅಧಿಕಾರಿಗಳಲ್ಲಾಗಲಿ ಆತನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವು. ಸರ್ವವು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೊದಲು ಇದ್ದವನು, ಆತನು ಸಮಸ್ತಕ್ಕೂ ಆಧಾರಭೂತನು. ಸಭೆಯೊಬ್ಬ ದೇಹಕ್ಕೆ ಆತನು ಶಿರಸ್ಸು. ಆತನು ಆದಿ ಸಂಭೂತನು, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪ್ರಮುಖನಾಗುವಂತೆ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಮೊದಲು ಎದ್ದು ಬಂದವನು ಆತನೇ. ತಂದೆಯಾದ ದೇವರು ಆತನಿಂದ ತನ್ನ ಸಂಪೂರ್ಣತೆಯು ವಾಸವಾಗಿರಬೇಕೆಂತಲೂ ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಭೂಪರ ಲೋಕಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವರು ಆತನ ಮೂಲಕ ತನಗೆ ಸಂಧಾನಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂತಲೂ ನಿಷ್ಕರ್ಷೆ ಮಾಡಿದನು. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன ஆயிற்று? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರೋದ್ರಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು? பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು வானத்திலும் பூமியிலும் சகலவற்றையும், ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಕಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ காணப்படுகிறவைகள் ನೋಡೋದ್ರಲ್ಲಿ காணப்படாதவைகள், ನೋಡದೆ ಇಲ್ಲದಿರೋದು துரைத்தனங்கள் ಅಧಿಕಾರಗಳು சர்வமுமே அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதிவிட்டார். அவர் ಒಳಗಡೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದಂತ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. மரித்தொழுந்த முதலாவது எழுந்த பேரமானவர் அவர். ಸತ್ತೋಗಿರೋ ಮೊದಲನೇದು ಎದ್ದು ಬಂದಿರೋ ಅವರ ಒಂದು ದೇಹ. ஹalleluya. அதனால எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவாகிய தேவன் வைத்து விட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಅವರ ಒಳಗಡೆ ಇದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ತಂದೆಯಾದ ದೇವರು ಅವರ ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. எப்ப ஆவியானவர் அதை செய்தாரோ, ಯಾವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇಹ ಮಾಡಿದ್ರು, அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக கர்த்தர் உயர்த்தினார். ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ನಾಮವನ್ನು ಅವರು ಇಟ್ಟರು. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ಅದು ಯಾರೆல்லாம் ನಂಬುತ್ತಾರೋ, அதை யாரெல்லாம் கைக்கொள்கிறார்களோ, ಅದು ಯಾರೆல்லாம் ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, வேதம் 20 வசனத்தில் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு சமாதானம் உண்டு. ಅವರು ಸುರಿಯಲ್ಪಟ್ಟ ರಕ್ತದಿಂದ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಇದೆ. இரண்டாவது என்ன உண்டு? ಎರಡನೇದು ಏನು? பரலோகத்தோடு ஒப்புரவாக்கப்படுகிறேன். ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ನಾನು ಸಂಬಂಧ ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு யார் கூட ஒப்புரவாக்கப்படணும்? ನಾನು ಯಾರು ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಸಂಬಂಧ ಪಡಿಸಬೇಕು? என்னை ஆளுகை செய்து சிருஷ்டித்த தேவனோடு நான் ஒப்புரவாக்கப்படணும். ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. ஹalleluya. அதுக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது, அதே பரிசுத்தாத்மನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವಾಗ அது உண்டாயிருக்கும். ಅದು ಉಂಟಾಗ್ತದೆ. நான் எங்க இருப்பேன்? நானு ಇಲ್ಲಂದ್ರೆ ನಾನು ಎಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ? நான் இருளில் இருப்பேன். ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ. இப்ப அதே 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ಅದರಲ್ಲಿ 27 21 22 ವಾಸಿಗೆ 21 22 ಓದ್ರಿ. ಇದಲ್ಲದೆ ನೀವು ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅನ್ಯರು ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ದ್ವೇಷ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ತನ್ನ ಕುಮಾರನ ಸ್ವಂತ ದೇಹದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಮರಣದ ಮೂಲಕ ಈಗ ಸಂಧಾನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿ ನಿರ್ದೋಷಿಗಳನ್ನಾಗಿಯೂ ನಿರಪರಾಧಿಗಳನ್ನಾಗಿಯೂ ತನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದಿದ್ದಾನೆ. ನೀವು ಕೇಳಿದಂತ ಆಕಾಶದ ಕೆಳಗಿರುವ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ಸಾರಲ್ಪಟ್ಟಂತ ಸುವಾಸೆಯಿಂದ ಉಂಟಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗದೆ ಸ್ಥಿರವಾದ ಮೇಲೆ ನಿಂತು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಾದರೆ ಆ ಪದವಿ ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವುದು.
ஹalleluya ஹalleluya இதை நான் உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது ಇದು ನನ್ನ ನಂಬಿಕೆ, ಇದು ನಾನು ನಂಬುವಾಗ என்ன உறுதியாக விசுவாசிக்கணும்? ನಾವು ಗ್ಯಾರಂಟಿಯಾಗಿ ಯಾವುದು நான் ஒரு காலத்துல தேவனுக்கு விரோதியாக இருந்தேன். ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. எங்க விரோதியா இருந்தேன்? ಎಲ್ಲಿ ವಿರೋಧವಾಗಿದ್ದೆ? நான் இருளின் ராஜ்யத்தில் இருந்தவன். ನಾನು ಕತ್ತಲ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾನು ವಿರೋಧವಾಗಿದ್ದೆ. தேவனுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? ದೇವರ ರಾಜ್ಯ ಯಾವ ರಾಜ್ಯ? ஒளியின் ராஜ்யம். ಅದು ಬೆಳಕು ಉಳ್ಳ ರಾಜ್ಯ. அப்ப நான் இருளின் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது ನಾನು ಕತ್ತಲ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ நான் யாருடைய எதிரியா இருந்தேன்? ನಾನು ಯಾರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿದ್ದೆ? நான் தேவனுக்கு விரோதியாக இருந்தேன். ನಾನು ದೇವರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿದ್ದೆ. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்தேன் ನಾನು ಆ ಕಡೆ ಇದ್ದೆ. நான் மரித்து போகவனாக இருக்கின்றேன். ನಾನು ಸತ್ತೋಗವನಾಗಿ ಆ ಕಡೆ நான் ಇದ್ದೆ. ಅಳಿக்கப்பட்டவனாக இருந்தேன். ನಾನು ಅಳಿಸೋಗವನಾಗಿದ್ದೆ. நான் தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஆக்கினையை பெற்றுக்கொள்வனாக ನಾನು இருந்தேன். ದೇವರ ಜ್ಞಾನ ಆಜ್ಞೆ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದೆ. ஹalleluya ಆಮೆನ್. அங்கிருந்து என்னை இங்கே இழுத்தார். ಅಲ್ಲಿಂದ ದೇವರು ನಾನು ಇಲ್ಲಿ ಎಳೆದಿರ ದೇವರು அவர் என்ன சொல்றாரு? ಪೌಲ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீ பெற்ற அந்த விசுவாசத்துல ನೀನು ಹೊಂದಿರ ನಂಬಿಕೆ நீ உறுதியாய் நில்லு. ನೀನು ಗ್ಯಾರಂಟಿಯಾಗಿ ನಿಂತುಕೋ. ஹalleluya ಆಮೆನ್. ஹalleluya ಆಮೆನ್. நான் எப்படி நிற்க முடியும்? ನಾನು ಹಿಂಗೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗ್ತದೆ? பரிசுத்த ஆவியானவர் அதே ஆவியானவருக்குள்ள நிற்கும் பொழுது நான் நிற்க முடியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನ ಒಳಗಡೆ ನಿಂತರೆ ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. ஹalleluya ಆಮೆನ್. இப்ப இரண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க. ಈಗ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಅದೇ ಕೊಲೊಸ್ಸೆಯರು இரண்டாவது அதிகாரம் 9-10 வாசிச்சு பாருங்க. 9-10 ಹೋದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹ್ಮ್. ದೇವ ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣತೆಯು ಆವರ್ತರಿಸಿ ವಾಸ ಮಾಡುತ್ತದೆ ಮತ್ತು ನೀವು ಆತನಲ್ಲಿದ್ದುಕೊಂಡೆ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದೀರಿ. ಆತನು ಎಲ್ಲಾ ದೊರೆತನಗಳಿಗೂ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ಶಿರಸ್ಸು. ನೀವು ಆತನಲ್ಲಿ ಸುನ್ನತಿಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. ಈ ಸುನ್ನತಿಯು ಕೈಯಿಂದ ಮಾಡಿದ್ದಲ್ಲ, ಇದು ಪಾಪಾಧೀನ ಸ್ವಭಾವವನ್ನು ವಿಸರ್ಜಿಸುವುದೇ. ಇದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಸುನ್ನತಿ. ನೀವು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಊನಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದಲೇ ಆ ಸುನ್ನತಿಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. ಇದಲ್ಲದೆ ಆತನನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ ದೇವ ಸಾಮರ್ಥ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವುದರ ಮೂಲಕ ಅದರಲ್ಲಿ ಆತನ ಕೂಡ ಎದ್ದು ಬಂದಿರಿ. ஹalleluya ஹalleluya மறுபடியும் பாருங்க. எப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவர் மரித்த இயேசு உயிரோடு எழும்ப செய்தாரோ, ಪರಿಶುದ್ಧ ಅಲ್ಲಿ ದೇವರು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದರು. இங்க வேதம் கூறுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ எல்லா வல்லமையும் அதிகாரமும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ನೋಡಿ, ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಶಕ್ತಿ ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಅದು ಸೇರಿದೆ. ஹalleluya இந்த உலகத்துல வானத்துல இருக்கட்டும் பூமியில இருக்கட்டும் பூமியின் கீழே இருக்கட்டும் எல்லா அதிகாரமும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೂಮಿ ಕೆಳಗಡೆ ಇದ್ದರೆ ಕೂಡ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರನು ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ನಿಂತಿದೆ. ஹalleluya அப்ப நம்ம எங்க இருக்கணும்? ನಾವು ಎಲ್ಲಿರಬೇಕು? அப்புறம் பார்க்கலாம். ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. அப்ப இங்க என்ன சொல்றாரு? ಏನಂತದೆ? நீ எடுத்த ஞானஸ்தானமானது, ನೀನು ತೆಗೆದಿರ ಜ್ಞಾನಸ್ತಾನ, நீ விசுவாசத்தோடு எடுக்கிற ஞானஸ்தானமானது, ನೀ ನಂಬಿಕೆಯಿಂದ ಎತ್ತಿರ ಜ್ಞಾನಸ್ತಾನ எந்த வல்லமை மரித்த இயேசுவை உயிரோடு எழும்ப செய்ததோ, ಯಾವುದು ಶಕ್ತಿ ಸತ್ತಿರೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತಗೆ ಎತ್ತಿರ ಆ ಶಕ್ತಿ, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பதாக. ಆ ನಂಬಿಕೆ ನಿನಗೂ ನನಗೆ ಇರಲಿ. ஹalleluya ஹalleluya நானும் செத்து போன ஒரு நாள். ನಾನು ಸತ್ತೋಗಿದ್ದ ಒಂದು ದಿನ. எதுல செத்து போன ನಾನು? ಏನ್ರಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿದ್ದೆ? நான் பாவத்தில் மரித்த. ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಮರ್ತಿದ್ದೆ. அந்த பாவத்தில் மரித்த என்னை ಆ ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿರೋ ನನ್ನನ್ನು எந்த வல்லமை மரித்த இயேசுவை உயிரோடு எழும்ப செய்ததோ, ಈ ಒಂದು ಶಕ್ತಿನ ಸತ್ತೋಗಿರೋ ಎಬ್ಬಿಸಿತೋ, அதே ஆவியானவர், ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ, அதே வல்லமையானது ಅದೇ ಶಕ್ತಿ என்னையும் பாவத்திலிருந்து எழும்ப செய்து ನನ್ನನ್ನು ಪಾಪದಿಂದ ಎತ್ತಿದ್ದು நான் அவருக்காக வாழும்படிக்காக என்னை ನನ್ನನ್ನು பலப்படுத்தினார். ಅವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸೋಕೋಸ್ಕರ ನನ್ನ ಬಲಪಡಿಸಿದ. ஹalleluya மூணாவது அதிகாரத்துக்கு வாங்க. ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ நேரம் இல்லாதனால இரண்டாவது அதிகாரத்துல சரி இன்னும் ஒண்ணு வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு தெரியும். இரண்டாவது அதிகாரம் 15வது வசனத்தை ನೋಡಿ, வாசிச்சு 2ರಲ್ಲಿ 15 ಓದ್ಬಿಡೋಣ. ಆತನು ದೊರೆತನಗಳನ್ನು ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ವಿರಾಯಿಗಳನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಜಯೋತ್ಸವ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬಂತೆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವುಗಳನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿಯೂ ಬೇಸುತ್ತ ತೋರಿಸಿದನು. ஹalleluya இங்க 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது 14-15 ಓದುವಾಗ அவர் மரண சிலுவையில் அறையும் பொழுது ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಡುವಾಗ எப்படி அறைஞ்சாரு? ಹೆಂಗೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು? நான் சொன்னேன், நான் செத்து போயிருந்தேன். ನಾನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೆ. பாவத்தில் மரித்து போன என்னை ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು
ಸತ್ತೋಗಿರೋ ನನ್ನನ್ನು அந்த மரணத்தை எனக்கு எதிராக பிசாசு எழுதினான் புக்ல. ನೋಡಿ ನಾನು ಸತ್ತೋಗಿರೋ ನನಗೆ ಸೈತಾನು ಬುಕ್ಕಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ. ஒவ்வொருக்கு விரோதமாக பிசாசானவன் எழுதியிருக்கிறான் புக்ல. ನೋಡಿ ಶತ್ರು ಬುಕ್ಕಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமானது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣವಾಗಿದ್ದು, எனக்கு விரோதமாக என்னென்னலாம் பிசாசு எழுதினானோ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈತಾನ ಏನೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ எல்லாத்தையும் கிறுக்கி போட்டு ಎಲ್ಲವನ್ನು ಅಳಿಸಾಕಿ. ஹalleluya. எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கிறுக்கி போட்டு ಎಲ್ಲವನ್ನು ಅಳಿಸಾಕ್ಬಿಟ್ಟು எப்படி கிறுக்கி போட்டாரு? ಹೆಂಗೆ ಅದು ಅಳಿಸಿದ್ರು? அவர் ரத்தத்தினால் கிறுக்கி போட்டாரு. ರಕ್ತದಿಂದ ಸುರಿಸದಲ್ಲ ಅಳಿಸಿದ್ರು. ஹalleluya. கிறுக்கி போட்டு ಅದೆಲ್ಲ ಅಳಿಸಿಬಿಟ್ಟು அதன் மேல இருக்கிற அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் சிலுவையில் அறைந்து அதன் மீது ஜெயம் எடுத்தார். ಅದು ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆದು ಅದನ್ನು ಜಯವನ್ನು ತೆಗೆದರು. ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳ್ತೀನಿ. பிசாசு ஒரு மனுஷனுக்கு கோபத்தை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. ಸೈತಾನನು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಕೋಪ ತಂದು ಕೊಡ್ತಾನன்னு ಇಟ್ಕೊಂಡ್ರೆ அந்த கோபம் எப்படி வரும்? ಆ ಕೋಪ ಹೆಂಗ್ ಬರ್ತದೆ? முதல்ல சும்மா லைட்டா இருக்கும். ಮುಂಚೆ ನೋಡುವಾಗ ಚಿಕ್ಕದಾಗಿ ಇದು ಇರ್ತದೆ. அந்த கோபம் என்ன ஆகும்? ಆ ಕೋಪ ಏನಾಯ್ತದೆ? எரிச்சலாய் மாறும். ಉರಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತದೆ. என்ன மாறும்? ಏನಾಗ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತದೆ? எரிச்சலாய் மாறும். ಉರಿ ಬರ್ತದೆ. எரிச்சல் என்ன ஆகும்? ಉರಿ ಏನಾಯ್ತದೆ? ಕ್ರೋಧமாய் மாறும். ಆ ಕ್ರೋಧವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತದೆ. அப்ப என்ன ஆகும்? ಆಗ ಏನಾಯ್ತದೆ? ಕ್ರೋಧம் என்ன செய்யும்? ಆ ಕ್ರೋಧ ಏನು ಮಾಡ್ತದೆ? பாவத்துக்குள்ள தள்ளும். ಪಾಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ತಳ್ಳುತ್ತದೆ. அந்த பாவம் என்ன செய்யும்? ಪಾಪ ಏನು ಮಾಡ್ತದೆ? மரணத்துக்குள்ள தள்ளும். ಮರಣಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ. ஹalleluya. ಆಮೆನ್. சின்ன கோபம், ಚಿಕ್ಕ ಕೋಪ, அந்த கோபத்தை நான் அப்பயே எடுத்து போட்டேனாக்க ಆ ಕೋಪವನ್ನು ನಾವು ಅವಾಗ ತೆಗೆದಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ அந்த கோபம் எரிச்சலா மாறுமா? ಆ ಕೋಪ ಬಂದು ಉರಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದ? எரிச்சல்னா தெரியுமா? ಉರಿ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? எரிச்சல்னா தெரியுமா? ಉರಿ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? கோபம்னாக்க ಕೋಪ ಅಂದ್ರೆ பாரு நான் சைலண்டா இருக்கிறேன், ನೋಡು ನಾನು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದೀನಿ, அதிகமா பேசினேன், ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ என்ன ஆகும் எனக்கு தெரியாது, ಏನ್ ನಡೀತದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, வீட்டு நடக்குதா நடக்கலையா, ಮನೆಯಲ್ಲಿ ನಡೀತದೆ ನಡೆಯಲ್ವಾ? ஆமா இல்லன்னு சொல்லுங்க. ಹೌದಾ ಇಲ್ಲ? இந்த ஆளு கேக்குறாரு தலைய ஆட்டலனா விட மாட்டோம், அதுக்காக ஆமா சொல்றீங்களா? ಈ ಮನುಷ್ಯರು ಕೇಳ್ತಾರೆ ನಾವು ಹಿಂಗಿಂಗ ಅಂದ್ರೆ ಬಿಡಲ್ಲ ಅನ್ನೋದಲ್ಲ, சைலண்டா உட்கார்ந்து இருப்பாங்க, ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೂತಿದ್ದಾರೆ, பேச பேச சும்மா தான் இருக்கும், ಮಾತಾಡ್ತಾ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರೆ, கோபம் வரும், ಕೋಪ ಬರ್ತದೆ, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ಆಮೇಲೆ ಏನಾದ್ ಬರ್ತದೆ? எரிச்சல் ஆகும், ಉರಿ ಬರ್ತದೆ, எரிச்சலான என்ன ஆகும்? ಉರಿ ಬಂದ್ರೆ ಏನಾಯ್ತದೆ? அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ, கீறி புடுங்குற அந்த சிங்கத்தை போல ஆயிரும், ಸಿಂಹದಂತೆ ಹಂಗೆ ಪರ್ಚ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அப்புறம் என்ன ஆகுது? ಆಮೇಲೆ ಏನಾಗ್ತದೆ? அதுக்கப்புறம் ஆக்ரோஷமாய் மாறுகிறது, ಆಮೇಲೆ ನಂತರ ಆಕ್ರೋಶವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತದೆ. அது என்ன செய்யணும்னாக்க ಅದೇನ್ ಮಾಡ್ತದೆ? எதை தூக்கி போடுறாங்க அவங்களுக்கே தெரியாது, ಅದು ಏನು ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಗ್ತದೋ ಅಲ್ಲಿ ಏನಿರ್ತದೆ ತೆಗೆದಾಕ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ கையில என்ன கிடைக்குதோ, ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಸಿಗ್ತದೋ கோபம் வரும், பொண்டாட்டி மேல ಎಂತ ಮೇಲೆ ಕೋಪ ಬರ್ತದೆ, நேர டிவில போய் ஒரே போடு, ಬೇಗ ಟಿವಿಯನ್ನು ಗುದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತದಾ? புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತದಾ? புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತದಾ? ஏன்னா பொண்டாட்டி அடிக்க முடியாது, ಯಾಕಂದ್ರೆ ಹೆಂಡತಿನ ಹೊಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, இல்ல புருஷன் அடிக்க முடியாது, ಇಲ್ಲ ಗಂಡನ ಹೊಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. புருஷனுக்கு என்ன செய்வாங்க? ಗಂಡನಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வாடா இன்னைக்கு வா உன்னை அடைக்கிறேன் பாரு, ಏ ವಾರ ನಿನಗೆ ಇವತ್ತು ನಿನಗೆ ಏನೋ ಮೆಣಸಿನಕಾಯಿ நாளைக்கு உனக்கு லூஸ் மோஷன் தான் போகும், ನಾಳೆ ನಿನಗೆ ಬೇದಿನ ಹೊಡಿಬೇಕು. அப்ப என்ன செய்வாங்க? ಹಾಗೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? நல்லா கறி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಂಸ ಮಾಡ್ತಾರೆ. வா மகன் 2 மிளகாய் நல்ல நறுக்கு நெஞ்சிருக்கு, ಆ ಮಗನಲ್ಲಿ 2 ಮೆಣಸಿನಕಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಉಚ್ಚಿ ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. அவர் காரம் பிடிக்காது, ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಖಾರ ಹಿಡಿಯಲ್ಲ. அந்த 2 மிளகாய் சாப்பிட்டு என்ன ஆகும்? ಆ 2 ಮೆಣಸಿನಕಾಯಿ ತಿಂದ ನಂತರ ಏನಾಗ್ತದೆ? ஒரு நாள் ஃபுல்லா பிச்சிக்கும், ಒಂದು ದಿನ ಫುಲ್ ತಿನ್ಬೇಕಾಗ್ತದೆ. ஹலோ கேக்குதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತದೆ? ಕೇಳ್ತದಾ? அவர் பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ பிசாசு மேல கோபத்தை எழுதினா ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಬರ್ದ அந்த கோபத்தை நான் ரத்தத்தால அழிச்சிட்டேன், ಆ ಕೋಪವನ್ನು ರಕ್ತದಿಂದ ನಾನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟೆ. ஆனா அந்த கோபத்துக்கு உள்ள அநேக காரியங்கள் உண்டு, ಆ ಕೋಪಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಉಂಟು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் இத ரத்தத்தால மட்டும் கிழிக்கல, ನೋಡಿ ಈ ಕೋಪ ರಕ್ತದಿಂದ ಮಾತ್ರ ನಾನು ஆனா ಅಳ್ಕೊಂಡಿಲ್ಲ. அந்த கோபத்துக்குள்ள கிரியைகளை என்ன பண்ணிருக்கிறேன்? ಈ ಕೋಪಕ್ಕೂ ಒಳಗಡೆ ಇದ್ದ ಕ್ರಿಯೆಗಳು ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ದೆ? அதை உரிந்து சிலுவையில் அறைந்து அதன் மீது ஜெயம் எடுத்திருக்கிறேன். ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಕಿತ್ತು ಸಿಲುವೆ ಮೇಲೆ ನಾನು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀನಿ. ஹalleluya, ஹalleluya. சில பேருக்கு இன்னொரு புத்தி உண்டு, ಕೆಲವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಬುದ್ಧಿ ಇದೆ, இதெல்லாம் தெரியும், ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತು. தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ பிசாசு தான் பண்ணான், ಸೈತಾನ ಮಾಡದ ಇದು. எதை கேட்டாலும் யார் மேல பழி போட வேண்டியது? ನೋಡಿ ಏನಾರ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ?
யார் மேல பழி போட வேண்டியது? ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ? பிசாசு மேல பழி போடணும். ಸೈತಾನ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. முதல்ல அவன் கூட தான் இருந்தோம் நம்ம. ಫಸ್ಟ್ ಅವರ ಜೊತೆಲೇ ಇದ್ದಿದ್ದು. இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ಈಗ ಈ ಕಡೆ ಬಂದ ನಂತರ அவனுடைய கிரியை செஞ்சிட்டு இருக்கோம். ಅವನ ಕ್ರಿಯೆನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. யார் மேல பழி போடுறோம்? ಯಾರ ಮೇಲೆ ನಾವು ಪಳಿ ಹಾಕ್ತೀವಿ? பிசாசு பண்ணான். ಸೈತಾನ ಮಾಡ್ದ ಅದು. பிசாசு பண்ணான். ಸೈತಾನ ಮಾಡ್ದ. அந்த பிசாசு என்ன சொல்றான்? ಆ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ದ? ஆண்டவர்கிட்ட சொல்றான். ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, நியாயமா இருக்கா சாமி அப்படின்னு. ದೇವರೇ ಇದು ನ್ಯಾಯ ದೇವರೇ. என்னோட ஆளா இருந்தா அந்த ஸ்ரீகாந்த். ಆದ್ರೆ ಆವಾಗ ಶ್ರೀಕಾಂತ್ ನನ್ನ ಆಳಾಗಿದ್ರು. இப்போ உங்க ஆளா மாறிட்டான். ಈಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ದ. அவனா பண்ற தப்புக்கு ಅವನ ಮಾಡಿದ ತಪ್ಪಕ್ಕೆ அவனா பிசாசு பண்றான், பிசாசு பண்றான், பிசாசு பண்றான். ಸೈತಾನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. புரியுதா? ಈಗ ಅರ್ಥವಾಯ್ತದ? யார் மேல தப்பு? ಯಾರ ಮೇಲೆ ತಪ್ಪಿದೆ? யாருக்குள்ள தப்பு இருக்கு? ಯಾರ ಒಳಗಡೆ ತಪ್ಪೈತೆ? கரெக்டா சொல்றாரு. யாருக்குள்ள தப்பு இருக்குது? ಯಾರ ಒಳಗಡೆ ತಪ್ಪೈತೆ? எனக்குள்ள தப்பு இருக்குது. ನನ್ನ ಒಳಗಡೆ ತಪ್ಪೈತೆ. ஹalleluya. ಆಮೆನ್. ஏன்னா தேவன் எப்போ ரத்தத்தினால கிறுக்கிப்பட்டாரோ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ಯಾವಾಗ ಅದು ಅಳಿಸಿದ್ರು, அதோடு சேர்த்து அவருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅರೆದು வெற்றி சிறந்தார். ಅದಕ್ಕೆ ಮುಖಾಂತರ ಅದು ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ತೆಗೆದು ತನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. தமிழ்ல அழகா போட்டிருக்கு. ತಮಿಳಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಬರೆದಿದೆ. அதை உரிந்து சிலுவையில் அறைந்து அதன் மீது ஜெயம் எடுத்தார். ನೋಡಿ ಒಂದು ಸೂಪು ಒಂದು ಕುಡಿತೀವಿ ನೋಡಿ, ಆ ತರ ಉರಿಂದ ಅಂತಾರೆ ತಮಿಳ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. சூப் அவ்வளவுதான் குடிப்பீங்களா? ಇಲ್ಲ, உடலுக்குள்ள போய் சேரவரும் முடியும். ನೋಡಿ ಆ ತರ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಮತ್ತೆ ಎಳಿಬೇಕು, ಆ ತರ ಎತ್ತಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. அதை உரிந்து அந்த பொண்ணு சிரிக்குது அழகா. அதை உரிந்து சொல்லுங்க, உரிந்து. ಉರಿಂದು உரிந்து என்ன கன்னடால அந்த பதம் இல்ல, ಎಳಕೊಂಡು ಬೇರೆ ಇಳುಕಲ್ಲ. தமிழ்ல தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல கூட கிடையாது அது மாதிரி. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇಲ್ಲ. அதை உரிந்து ಅದನ್ನು ಚೂಪಿ ಅದನ್ನು ಉರಿந்து சிலுவையில் அறைந்து ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು அதன் மீது ஜெயம் எடுத்தார். ಅದರ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. திருப்பி அந்த பிசாசு வந்ததுனாக்க ಮತ್ತೆ ಸೈತಾನ ಬಂದ್ರೆ அது நீங்க தான் தோற்றது. ನೀನು ಅದು ಓಡಿಸಬೇಕು. அது மேல என்ன பண்ண கூடாது? ಅದ್ರ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಬಾರದು? பழி சொல்ல கூடாது. ನಾವು ಪಳಿ ಹಾಕಬಾರದು. அப்பால போ சாத்தானன்னு சொல்லு. ಒಳಗಡೆ ಹೋಗೋ ಸೈತಾನ ಅಂತ ನೀನು ಹೇಳು. அது போதான் செய்யும். ಅದು ಹೋಗ್ತದೆ ಅದು. ஓகே, சரி. இப்ப மூன்றாவது அதிகாரத்துக்கு வாங்க. ಮೂರನೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ அப்படி இருக்கும் பொழுது ಹಂಗಿರುವಾಗ மூன்றாவது அதிகாரம் 1வது வாசிங்க. 3:1 ಹೋದ್ರೆ, ಆದ ಕಾರಣ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ ಮೇಲುಗಳನ್ನು ಹುಡುಕಿರಿ. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನರೂಢನಾಗಿದ್ದಾನೆ. ಮೇಲಿರುವವುಗಳು ಬೇರೆ ಮನಸ್ಸಿಡಿರಿ, ಭೂ ಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. ಏಕೆಂದರೆ ನೀವು ಸತ್ತಿರಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಜೀವವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ಮರೆಯಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಿಮಗೆ ಜೀವವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವಾಗ ನೀವು ಸಹ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪ್ರಭಾವದಿಂದ ಕೂಡಿದವರಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷರಾಗುವಿರಿ. ஹalleluya. மூன்றாவது அதிகாரத்தை நல்ல கவனமா கவனிங்க. ಈ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இந்த அதிகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ಈ ಅಧ್ಯಾಯದ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಬದಲಾವಣೆ ಪಡಿಸುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. இந்த மூன்றாவது அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள பூர்ணமாக இருக்கப்படும். ನೋಡಿ, ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 1:25 ಗಂಟೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರೋ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. அப்ப முதலாவது என்ன சொல்றாரு? ಮೊದಲನೇದು ಏನಂತಾರೆ? நீங்களும் கிறிஸ்துவோடு என்ன பண்ணீங்க? எழுந்தது உண்டானா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಮೊದಲನೇ ನೀನು ಎದ್ದಿದ್ದು ಉಂಟಾದರೆ உங்கள் இருதயங்களை எங்க இருக்குன்னா, எங்க சொல்லிருக்காரு? உங்கள் இருதயங்களை முதலாவது வாசிங்க. ಆದ ಕಾರಣ தமிழ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல போட்டு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தின் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, இப்ப நீங்கள் கிறிஸ்துவோடு எழும்பினது உண்டானா, ನೀನು ಕ್ರಿಸ್ತನ ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ಎದ್ದಿದ್ರೆ ಆದರೆ, மூன்றாவது சொல்றாரு, ಮೂರನೇದು ಹೇಳ್ತಾರೆ, நீ கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறாய். ನೀನು ಕ್ರಿಸ್ತು ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ಸತ್ತಿದ್ದೀಯಾ. எங்க பாஸ்டர் நான் செத்த? நானு ಎಲ್ಲಿ ಸೇವಕರೇ ನಾನು ಸತ್ತೋದೆ?
நான் எங்க செத்து போனேன்? ಎಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿದ್ದೀನಿ? எங்க நான் உயிர் திறந்தேன்? ಎಲ್ಲಿ ನಾನು ಜೀವಂತ ಗೆದ್ದಿದ್ದೀನಿ? என்ன உல்டா சீதாவா இந்த பைபிள் சொல்லுது? ಅದು ಉಲ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದ ಬೈಬಲ್. நீ இயேசுவோட எழுந்திருக்கிற, ನೀನು ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ಎದ್ದಿದ್ದೀಯಾ? நீ இயேசுவோட செத்து போன, ನೀನು ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ಸತ್ತೋಗಿದ್ದೀಯಾ? நான் என்னத்த பண்ணேன்? ನಾನು ಏನು ಮಾಡದೆ? என்ன புரியுதா உங்களுக்கு? ಏನಾನ ಅರ್ಥವಾಯ್ತದ? என்ன புரியுதுமா? ಏನು ಅರ್ಥವಾಯ್ತು? ಫಿಲಮ யார சொன்னீங்க? தத்தம் முடித சொல்லு. ಹೇಳ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಹೇಳ್ರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. பாவத்துக்கு மரித்து நான் கரெக்ட். பாவத்துக்கு அப்ப நான் என்னுடைய மாமிசத்தின் இச்சைகள், பாவத்துக்கு மட்டுமல்ல, அப்ப எனக்குள்ள என் சரீரத்துக்குள்ள இருக்கிற மாமிசத்தின் இச்சைகளை நான் ಮರೆತು, ಪಾಪಕ್ಕೆ ಅನ್ನೋದಲ್ಲ, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಆಸೆಗಳ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಅದಕ್ಕೆ ನಾವು ಸತ್ತು. இப்பதான் கரெக்டா சொல்றீங்க. நம்முடைய உள்ள இருக்கிற ஆசை இச்சைகளை என்ன பண்ணணும்? ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಆಸೆಗಳನ್ನು ಇಚ್ಛೆಗಳು ಏನ್ ಮಾಡಬೇಕು? அதை செத்து ಅದನ್ನು ಸಾಯಿಸಿ, அப்போ நான் கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறேன். ಆಗ ನಾನು ಕ್ರಿಸ್ತು ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಸತ್ತಿದ್ದೀನಿ. அப்போ ಆಗ எந்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழும்பச் செய்தாரோ, ಯಾವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಜೀವಂತಗೆ ಎಬ್ಬರಿಸಿದರೋ, நான் பாவங்களை மறிக்க வைத்த என்னை, ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸುವುದನ್ನು, ஆசை இச்சைகளை மறிக்க வைத்த என்னை, ಆ ಆಸೆಗಳನ್ನು ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಕಾಮ ವಿಕಾರಗಳನ್ನು ಸಾಯಿಸಿದ ನನ್ನನ್ನು, அப்போ 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்தபடி 1ರಲ್ಲಿ 2ನೇ ವಚನ ಓದಿದ ರೀತಿಯಲ್ಲಿ நான் பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழ்வதற்காக, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನೀತಿಯಾಗಿ ನಾನು ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ, அதே ஆவியானவர் என்னை புது மனுஷனாக என்னை உயர்த்துகிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಾನು ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾವಣೆಗೊಳಿಸ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? உங்களுக்குள்ள அந்த ஜீவன் உண்டாயிருப்பதாக. ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಆ ಜೀವ ಉಂಟಾಗಲಿ. அப்படினா என்ன அர்த்தம்? ಹಂಗಂದ್ರೆ ಏನು? அப்படி இருக்கும் பொழுது ಹಂಗ ಇರುವಾಗ நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ನಾನು ಸತ್ತಿದ್ದೀನಿ. ஹalleluya. நான் சொன்ன பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள். ನಾನು ಹೇಳ್ದಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ. கிறிஸ்துவர்கள் கிடையாது. ಕ್ರಿಸ್ತುವರು ಅಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள், ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ. அப்படினா முதலாவது என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை செத்து, ಮಾಂಸಗಳು ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಸಾಯಿಸಿ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಲ್ಲಿ நான் பரிசுத்தத்துக்காக உண்மைக்காக நான் எழும்பும் பொழுது, ನಾನು ಪರಿಶುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರ ನೀತಿಗೋಸ್ಕರ ನಾನು ಎದ್ದೇಳುವಾಗ நான் எங்க மறைந்திருக்கிறேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ? நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ஹalleluya. நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀನಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப என்ன எதுமே ನಾನು ಯಾವುದನ್ನು தொடாது. ಮುಟ್ಟಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. என்ன பண்ணாது? ನಾನು ಏನ್ ಮಾಡಲ್ಲ? எந்த பிசாசும் தொடாது. ಯಾ ಸೈತಾನನು ಮುಟ್ಟಲ್ಲ ನಿನ್ನನ್ನು. பக்கத்துல சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ. கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் பொழுது ನಾನು ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ எந்த பிசாசு என்ன பார்க்க ಯಾ முடியாது. ಸೈತಾನನನ್ನು ನೋಡಲ್ಲ. ஹalleluya. எந்த பிசாசு என்ன காண முடியாது. ಯಾ ಸೈತಾನನನ್ನು ನೋಡಲ್ಲ. எந்த பிசாசு என்கிட்ட எதிர்க்க வர முடியாது. ಯಾ ಸೈತಾನನು ನನ್ನ ವಿರೋಧಕ್ಕೆ ಬರಲ್ಲ. எந்த பிசாசு எதிர்கொண்டு வர ಯಾ முடியாது. ಸೈತಾನನು ನನ್ನ ವಿರೋಧಕ್ಕೆ ಬರಲ್ಲ. நான் கிறிஸ்துவுக்குள் ನಾನು மறைந்திருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀನಿ. ஹalleluya. எதுவரையிலும் ಯಾವುದು ಗಂಟ அவர் மகிமையில் வருவார். ಅವರು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் இன்னைக்கே வந்தாலும் சரி, ಅವರು ಇವತ್ತೇ ಬಂದ್ರೂ ಸರಿ, இன்னைக்கே வந்தாலும் சரி, ಇವತ್ತು ಬಂದ್ರೂ சொல்லுங்க, ಸರಿ, இன்னைக்கே வந்தாலும் ಹೇಳ್ರಿ, சரி, ಇವತ್ತು ಬಂದ್ರೂ ಸರಿ, நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಲು நான் மகிமையில் எடுத்துக்கொள்ள ನಾನು முடியும். ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆனால் ಆದರೆ முக்கியமான ஒரு காரியம் உண்டு. ಈಗ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪದ. இப்ப 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ಅದರಲ್ಲಿ 3 5 ಹೋದ್ರಿ, 5 6 7 ವಾಸಿಸಿ ಪಾರು. 5 6 7. ಆದದರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಭೂ ಸಂಬಂಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಿರಿ. ಅಯ್ಯೋ, ಸಾಯಿಸಿರಿ. ಬಂಡುತನ, ಕಾಮಾಭಿಲಾಷೆ, ದುರಾಶೆ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆಗೆ ಸಮವಾಗಿರುವ ಲೋಭ, ಇವುಗಳನ್ನು ವಿಸರ್ಜಿಸಿ ಬಿಡಿರಿ. ವಿಸರ್ಜಿಸಿ ಬಿಡಿರಿ. ಇವುಗಳ ನಿಮಿತ್ತ ದೇವರ ಕೋಪವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. நல்ல கவனிங்க. இது நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினை உண்டாயிருக்கும். ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಈ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಕೋಪ ಉಂಟಾಯ್ತದೆ. முடியல, இன்னும் வருது, ಇನ್ನು ಬರ್ತಾ ಇದೆ. ಓದಿ. ಪೂರ್ವದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಈ ದುರ್ಭಾವಗಳ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದು ಈ ಕೆಲಸಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದೀರಿ. ಈಗಲಾದರೂ ಕ್ರೋಧ, ಕೋಪ, ಮತ್ಸರ, ದೂಷಣೆ, ಮಾಯಿತ ಮಾಡುವ ದುರ್ಭಾಷೆ ಇವುಗಳನ್ನು ವಿಸರ್ಜಿಸಿ ಬಿಡಿರಿ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸುಳ್ಳಾಡದಿರಿ. ನೀವು ಪೂರ್ಣ ಸ್ವಭಾವವನ್ನು ಅದರ ಕೃತ್ಯಗಳ
ಕೂಡ ಹ್ಮ್. ತೆಗೆದಿಟ್ಟು ಹ್ಮ್. ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. போதும் முதல்ல என்ன சொல்றாரு? ಮುಂಚೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? உன்னுடைய பழைய வஸ்திரம் இருக்குது பாரு. ಹಳೆ ವಸ್ತ್ರ ಇದಲ್ವೇ? சில பேர் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் பாஸ்டரா இருக்கலாம், ನೋಡು ನಾನು ಸೇವಕನಾಗಿದ್ದೀನಿ, ஆனா முன்னாடி நான் எப்படி உனக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಮುಂದೆ ನಾನು ಹೆಂಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ரொம்ப நோண்டின ತುಂಬಾ ನನ್ನನ್ನು ತೀಟ ಮಾಡಿದ್ರೆ என் பழைய ஆளு வெளியே வந்துடும். ನಾನು ಹಳೆ ಮನಸ್ಸನ್ನು ಹೊರಗಡೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. இவரை சொல்லல, ಇವ್ರನ್ನ ಹೇಳಿಲ್ಲ, நான் என்னையும் சொல்லிக்கல, ನನ್ನನ್ನು ಹೇಳಿಲ್ಲ. நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். ಅಯ್ಯೋ ನಾವೆಲ್ಲ அவ பாஸ் எங்களை சொல்றீங்களா நீங்க? ಅವಾಗ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, ಸೇವಕರೇ ನಮ್ಮನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் சொல்ல முடியாது, ನಾನು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. இங்க அப்படிதான் சொல்லுது. ಇಲ್ಲಿ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. என்ன சொல்லுது? ಏನ್ ಹೇಳ್ತದೆ? உன்னுடைய பழைய வஸ்திரத்தை ಹಳೆ ವಸ್ತ್ರವನ್ನು சாகடி, ಅದನ್ನು ಸಾಯಿಸು. பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணு? ಹಳೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಏನ್ ಮಾಡು? அத சாகடி. ಅದು ಸಾಯಿಸು. நீ எப்ப அதை சாகடிக்கிறியோ ನೀನು ಯಾವಾಗ ಅದು ಸಾಯಿಸ್ತೀಯೋ அப்பதான் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்ட வஸ்திரம் உன்மேல இருக்கும். ಆಗ ಕ್ರಿಸ್ತು ನಿನಗೆ ಹೊಸದಾಗಿ ಕೊಟ್ಟಿರೋ ಆ ವಸ್ತ್ರ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. ஹalleluya. அந்த வஸ்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர். ಆ ವಸ್ತ್ರವನ್ನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾರೆ. ಅದೇ ಹೋಗಲಿ. ಅದೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅದನ್ನು ಸಾಗಡಿக்க வேண்டும். ಅದನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು ನಾವು. பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்தையும், ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಇರೋ ಕೋಪನು, புருஷ மேல இருக்கிற கோபத்தையும், ಗಂಡನ ಮೇಲೆ ಇರೋ ಕೋಪನು நல்லா கடிச்சிட்டு ಒಳ್ಳೆ ಕಚ್ಚಿ சாகடி சொல்லக்கூடாது. ಸಾಯ್ 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 ಅಂತ ಹೇಳಬಾರದು. ஹalleluya. அப்ப யாரை சாகடிக்கிறோம்? ಆಗ ಯಾರು ಸಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? பொண்டாட்டியும் புருஷனையும் சாகடிக்கிறோம். ಈಗ ಗಂಡನ ಹೆಂಡತಿನಿಂದ ಸಾಯಿಸ್ತಾ ಇದೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. யாரை சாகடிக்க சொல்றாரு? ಯಾರನ್ನ ಸಾಯಿಸ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த கல்லண்டு 5வது அதிக வசனம், 6வது வசனம், 7வது வசனம் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணு? நீ சாகடியாத. ನೋಡಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5, 6, 7 ಇರುವಂತ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳ ಪದಗಳನ್ನು ಅದನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. சில பேருக்கு இன்னொன்னு ஆசை, ಕೆಲವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಆಸೆ. இந்த லிஸ்ட்ல ದೇವರ ಸೇವಕರೇ, ಈ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ஒண்ணு மட்டும் விட்டுடுங்க. ನೋಡಿ ಒಂದೇ ಒಂದು ಬಿಟ್ಬಿಡಿ. அது என்ன பண்ண முடியாது? ಅದು ನನ್ನಿಂದ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಯ್ತದೆ? என்னால ஒண்ணு அது அது மட்டும் விட்டுடுங்க. ಅದು ಮಾತ್ರ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ. மத்த எல்லாத்தையும் கொடுத்துறேன். ಮತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. எல்லாத்தையும் சாகடிச்சிடுறேன். ಎಲ್ಲವನ್ನು ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ஒண்ணே ஒண்ணு விட்டுருங்க. ಒಂದೇ ಒಂದು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ. என்னது? ಏನದು? போய் சொல்லு. ಸುಳ್ಳು ಹೇಳೋದು. என்ன அறியாம போய் சொல்லிடுறோம். ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದನೆ ಸುಳ್ಳು ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. எவ்வளவு பேர் போய் சொல்லாத இருக்கிறீங்க சொல்லுங்க. ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳದೀರ ಇದ್ದೀವಿ? ஐயோ சாமி, ಅಯ್ಯೋ ದೇವರೇ, எல்லாரும் போய் சொல்றாரா? ಎಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರಾ? என்னம்மா மேரி, எல்லாரும் போய் சொல்றாளா? ಎಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರಾ? எங்கத்த நான் அடி குடிக்கிறது இல்லை. ಎಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸೋದು ಇವಾಗ? தேவனுடைய ஆக்கினை கண்டிப்பாக வரும் போட்டு ಅದು ದೇವ ಆಜ್ಞೆ ಬರ್ತದೆ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ಒಬ್ಬರು ಸುಳ್ಳು ಆಡಬೇಡ್ರಿ. முதல்ல நானே எனக்கு பொய் சொல்லாதிருங்கள். ಮೊದಲು ನನಗೆ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. நான் எனக்கு போய் சொன்னா என்ன ஏமாத்திக்கிறேன். ನನಗೂ ನಾನೇ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ನಾನೇ ஏமாற்றிಕೊಳ್ತೀನಿ. ரெண்டாவது நான் என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லக்கூடாது. ಎರಡನೇದು ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. அங்க இருக்கிறாங்க பொண்டாட்டி. ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. பொண்டாட்டி புருஷனுக்கு போய் சொல்லக்கூடாது. ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. இந்த ரெண்டு பேரும் போய் சொல்லாம இருந்தாங்க, ಇಬ್ಬರು ಸುಳ್ಳು ಹೇಳದಿದ್ರೆ பிள்ளைங்க போய் சொல்ல மாட்டாங்க. ಮಕ್ಕಳು ಸುಳ್ಳು ಹೇಳಲ್ಲ. கரெக்டா இல்லையா? ಕರೆಕ್ಟಾ ಇಲ್ವಾ? பசங்க ஏன் போய் சொல்றாங்க? ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ஒண்ணு பொண்டாட்டி போய் சொல்லிருக்கணும், ಹೆಂಡತಿ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು, இல்லனா புருஷன் போய் ಇಲ್ಲ சொல்லிருக்கணும். ಗಂಡನು ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು. இங்கே இருந்து கத்துக்கிறதா பிள்ளைங்களுக்கு போகுது. ಈ ಗಂಡ ಅಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಹತ್ರ ಕಳಿಯೋದ ಮಕ್ಕಳು ಕೊಯ್ತದೆ. ஆமாவா இல்லையா? ஆவது இந்த சத்தம் போட்டு சொல்லிட்டீங்க. ಹೌದಾ? அது நிஜம். ஆமென். ஹalleluya. அப்ப என்ன சொல்றாங்க? ಆಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಸುಳ್ಳು ಆಡಬೇಡ್ರಿ. பொய் சொன்னதுக்கு அப்புறம் ಸುಳ್ಳು ಹೇಳಿದ ನಂತರ சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி, ಸುಳ್ಳು ಆದ್ಮೇಲೆ ನನ್ನ ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ, இந்த ஒரு பொய் சொல்லிட்ட மன்னிச்சுக்கோங்க. ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಕ್ಷಮಿಸಿಬಿಡು. சில நேரங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டு. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರೋದು ಉಂಟು. சில நேரங்கள்ல கர்த்தர்
அது நீதியாய் சில நேரங்களில் மன்னித்து விடுகிறார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀತಿಯಾಗಿ ದೇವರು ಬದಲಾವಣೆ ಪಡಿಸ್ತಾರೆ. அநீதியாக என்ன பண்ணக்கூடாது? ಅನೀತಿ ಅಂತ ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರದು, பொய் சொல்லக்கூடாது, ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. அல்லேலூயா. பாருங்க அப்ப என்ன சொல்றாரு? ಆಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இது எல்லாவற்றையும் ಇದು ಎಲ್ಲ ಒಂದು நீ சாகடி, ನೀನು ಸಾಯಿಸು. ரெண்டாவது என்ன சொல்றாரு? ಎರಡನೇದು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இது எல்லாவற்றையும் ಇದು ಎಲ್ಲ ಒಂದು உன்னை விட்டு கலட்டி போடு, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕಳಿಸಾಕು. அல்லேலூயா. அழுக்கு துணி எப்படி போடுவோம்? ಗಲೀಜು ಬಟ್ಟೆ ಹೆಂಗ್ ಹಾಕೊಂತೀವಿ? 4 நாள் ஒரே Dress போட்டுருப்போமா? 4 ದಿನದಿಂದ ಒಂದೇ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂತೀವ? நாத்து அடிக்குமா சென்ட் அடிக்குமா? ಅಂದ್ರೆ ಗಬ್ಬು ಹೊಡಿತದ, ಸಂಟು ಹೊಡಿತದ. பக்கத்துல யாரும் கூட வர முடியாது, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. போயா அந்த பக்கம் தள்ளி போயா ಅಂತ ಏ ಆ ಕಡೆ ಹೋಗ ಅಂತ ಎಂದಿಗೂ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ஒண்ணு குளிச்சுட்டு வா, ಒಂದು ಸ್ನಾನ ಮಾಡು, இல்ல ட்ரெஸ் யாவது மாத்திட்டு ಇಲ್ಲ வா. ಇದು ವಸ್ತ್ರವನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡು. வெள்ளை வெள்ளையா போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் ஆளுக்கு சட்டெல்லாம் ஆளுக்கா இருக்குது பாரு. ಇದು ವೈಟ್ ವೈಟ್ ಅನ್ನು ಹಾಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಮನೆ ಮೈಯೆಲ್ಲ ಗಲೀಜಾಗಿದೆ. எவ்வளவு நாள் குளிக்கலையோ, ಎಷ್ಟು ದಿನ ನೀನು ಸ್ನಾನ ಮಾಡಿಲ್ವೋ, எவ்வளவு முறை சட்டை துவைக்கலையோ, ಎಷ್ಟು ಸತಿ ನೀನು ಬಟ್ಟೆನ ಒಗೆದಿಲ್ವೋ, வாங்க அதை மட்டும் நமக்கு தூக்கி கொடுத்துருக்கு. ಅದು ಮಾತ್ರ ತೆಗೆದು ಹಾಕಕ್ ಗೊತ್ತಾಯ್ತದೆ. ஏன்னா அது என் உடம்புக்கு சரியில்லை, ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಸರಿ ಇಲ್ಲ. அது என்ன இருக்குது? ಅದು ಏನೈತೆ? அழுக்கா இருக்குது, ಅದು ಗಲೀಜವಾಗಿದೆ. பாஸ்டர் பக்கத்துல வர மாட்டேங்கிறாரு, ಸೇವಕರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಕ್ಕಾಗ್ತಲ್ಲ, பாஸ்டர் கையை ನೀட்டி ಜಪ பண்ண ಪಾಸ್ಟರ್ மாட்டேங்கிறாரு. ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಅವರು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಲ್ಲ. ஏன்னா அவ்வளவு கப்படிக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಗಬ್ಬು ಹೊಡಿತದೆ. கப்படிக்கிற துணியையே தூக்கி போறோம் நம்ம. ಗಬ್ಬು ಹೊಡೆಯುವಂತ ಬಟ್ಟೆವನ್ನೇ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದಾಕ್ತೀವಿ. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கப்படிக்கிற துணியை கலையை கட்டி போட மாட்டேன்றீங்க. ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಗಬ್ಬು ಹೊಡಿತಾರೆ. ಈ ಶರೀರ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಯಾಕೆ ನಾವು ಕಳಿಸಾಕಲ್ಲ? ஹalleluya. வாண்டன சொல்றாரு, ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஒன்னு அது சாகடி, ಒಂದು ಸಾಯಿಸು. இரண்டாவது ಎರಡನೇದು அதுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி போடு. ಅದು ಒಳಗಡೆ ಇರುವ ಗಲೀಜನ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದಾಕು. ஆமென். ಆಮೆನ್. அவ பாருங்க அப்ப அடுத்து என்ன ஆகுது? 11 வாசிங்க. ನೋಡಿ 11ಕ್ಕೆ ಬನ್ರಿ. ಇದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವುದರಲ್ಲಿ 10 ವಾಸಿಮ. 11 ಈ ಸ್ವಭಾವವು ಹಾ. ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಾತನ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ದಿನೇ ದಿನೇ ನೂತನವಾಗುತ್ತಾ ಪೂರ್ಣ ಜ್ಞಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಇದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವುದರಲ್ಲಿ ಹಾ. ಈಗಲೂ ಯಹೂದ್ಯರು ಎಂಬ ಭೇದವಿಲ್ಲ, ಸುನ್ನತಿ ಮಾಡಿಸಿಕೊಂಡವರು ಸುನ್ನತಿ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳದವರು ಎಂಬ ಭೇದವಿಲ್ಲ, ಬೆಟ್ಟೇಗುಣ ಎಂಬ ಹೆಸರುಗಳಲ್ಲಿ ಆಳು ಒಡೆಯ ಎಂಬ ಭೇದವಿಲ್ಲ, ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನೇ ಸಮಸ್ತರಲ್ಲಿಯೂ ಸಮಸ್ತನೂ ಆಗಿರುವನು. ஹalleluya. ஹalleluya. இது என்ன சொல்றது? பாரபட்சமே கிடையாது. ಇದು ಭೇದ ಭಾವಗಳೇ ಇಲ್ಲ. எல்லாருக்கும் கர்த்தர் இதை செய்வார். ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಇದು ಮಾಡ್ತಾರೆ. யாருக்கெல்லாம் விரும்புறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತಾರೋ, யாரெல்லாம் சொல்றவங்க ಅದನ್ನ சாகடிக்க போறாங்க, ಯಾರೆಲ್ಲ ನಾನು ಸಾಯ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೋ, யாரெல்லாம் அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி போட போறாங்க, ಯಾರೆಲ್ಲ ಗಲೀಜು ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದಾಕ್ತಾರೋ, எனக்கு கிறிஸ்து வஸ்திரம் வேண்டும், எனக்கு ಕ್ರಿಸ್ತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಬೇಕು, அது எனக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும், ಅದನ್ನು ಹೊಸದಾಗಿ ಪಡಿಸಬೇಕು, நான் தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும், ನಾನು ದೇವರನ್ನು ಅರಿವಂತ ಅರಿವಲ್ಲಿ ನಾನು ಬೆಳಿಬೇಕು. அப்ப சொல்றாரு, ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அது கிரேக்கனா இருக்கட்டும், யவனா இருக்கட்டும், ಅದು ಗ್ರೀಕನ ಇರಲಿ, ಯಾರನ ಇರಲಿ, கிறிஸ்து எல்லோருக்கும் எல்லோரும் கிறிஸ்துக்குள்ளுமா இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲಾದನ್ನು ಅವ್ರ ತರನೇ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எங்களுக்கு தனி கிறிஸ்து, உங்களுக்கு தனி கிறிஸ்து கிடையாது. ನನಗೆ ಸಪರೇಟ್ ಕ್ರಿಸ್ತು, ನಿನಗೆ ಸಪರೇಟ್ ಕ್ರಿಸ್ತು ಅಲ್ಲ. சில கிறிஸ்தவங்கள பாத்துக்கீங்களா? ಕೆಲವರು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ನೋಡಿದಿರಾ? அவங்கள இப்படி நடப்பாங்க, ಅವ್ರು ಹಿಂಗ್ ನಡೀತಾರೆ. இப்படி மேல அவங்க சர்ச் பெரிய சர்ச், ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಹೆಂಗ್ ನಡೆಯುತ್ತೆ? ಅವ್ರ ಚರ್ಚ್ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, அவங்க சர்ச் பெருசா இருக்கலாம், ಅವ್ರ ಚರ್ಚ್ ದೊಡ್ಡದಿರಬಹುದು, ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் சின்னதா இருக்கிறார். ಆದ್ರೆ ಅವ್ರ ಒಳಗಡೆ ದೇವರು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದಾರೆ. நம்ம சர்ச் சின்ன சர்ச்சா இருக்கலாம், ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತದೆ, ஆனா என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. என் தேவன் எப்படி இருக்கிறாரு? ದೇವರು ಹೇಗಿದ್ದಾರೆ? என் தேவன் பெரியவராக ದೇವರು இருக்கிறார், ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ, என்னோட பெரியவராக இருக்கிறார், ನನ್ನಿಂದ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. நான் அவருக்குள்ள மறைந்து இருக்கிறேன். ನಾನು ಅವರಿಗೆಲ್ಲ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀನಿ. சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பாங்க, ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ಕ್ರಿಸ್ತರು ಹಿಂಗಿರ್ತಾರೆ, இப்படி பாப்பாங்க, ಇವ್ ಹಿಂಗೆ ನೋಡ್ತಾರೆ. என்னமோ இவங்க தான் ராஜா, ஆண்ட ராஜ்யமே கொடுத்தாங்க, ಏನೋ ಇವರೇ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರಂತ ಹೇಳಿ. சும்மா அந்த பில்டிங் குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கு, அவ்வளவுதான். ಯಾಕಂದ್ರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಒಳಗಡೆ ಏನೋ ಒಂದು ಕೆಲಸ ಇರ್ಬೋದು ಇವ್ರಿಗೆ, இல்ல 4 கார் 10 பங்களா வச்சிருப்பான், அவ்வளவுதான். ಇಲ್ಲ 4 ಕಾರು 10 ಬಂಗ್ಲಾ ಇಟ್ಟಿರ್ಬೋದು ಅಷ್ಟೇ. ஆனா எனக்குன்னு ஒரு மாளிகை கர்த்தர் வாய்த்து ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಾಳಿಗೆ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. அவனுக்கு எங்க மாளிகை போகுதுன்னு தெரியல, ಅವನಿಗೆ ಎಲ್ಲಿ ಮಾಳಿಗೆ ಹೋಯ್ತದ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கும் அழியாத மாளிகைகள் கர்த்தர் என்ன ಯಾವತ್ತು ಅನಿಸಿಕೆಯ ಮಾಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ஹalleluya. அந்த அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தூக்கி போடு. அந்த ಆ ತರ ಇರುವಂತ ವಸ್ತ್ರ ನಿನ್ನ ಹತ್ರ ಇದ್ರೆ ಇವತ್ತು ಕಲಚ್ ಹಾಕು. நான் தேவனை அறிகின்ற அறிவில் எனக்கு வேண்டும். ದೇವರು ಅರಿವಂತ ಅರಿವು ನಮಗೆ ಬೇಕು. அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ಇರಬೇಕಂದ್ರೆ
இப்ப 12 வசனத்தை வாசி பாருங்க. 12 பண்றீ இವಾಗ 12 14 வாசிங்க. 12 14 ಹೀಗಿರಲಾಗಿ ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಂಡವರು ಪ್ರತಿಷ್ಠಿತರು ಪ್ರಿಯರು ಆಗಿರುವುದರಿಂದ ಕ್ಷಣಿಕರ ದಯೆ ದೀನಭಾವ ಸಾತ್ವಿಕತ್ವ ದೀರ್ಘಶಾಂತಿ ಎಂಬ ಸದ್ಗುಣಗಳು ಧರಿಸಿಕೊಂಡಿರ್ರಿ. ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಿದ್ದರೂ ತಪ್ಪು ಹೊರಿಸದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸಹಿಸಿಕೊಂಡು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ ನೀವು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಇದಲ್ಲದರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರ್ರಿ. ಅದು ಸಮಸ್ತವನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಮಾಡುವ ಬಂಧವಾಗಿದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கள்ல தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳು ಸುಂದರವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது ನೀನು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ನೀನು ಹಿಡಿಕೊಳ್ಳುವಾಗ அப்ப நீ எப்படிப்பட்டவன்? ನೀನು ಯಾವ ತರ நீ கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். ನೀನು ಯೆಹೋವನಿಂದ பக்கத்துல சொல்லுங்க, நீ கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ರಿ, ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಸಿದ್ರಿ. நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். ನಾನು ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದೀನಿ. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவன் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அசுத்தமாய் வாழ்ந்த என்னை தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ನಾವು ಅಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. யாரும் நேசிக்க முடியாத என்னை தேவன் என்னை நேசித்திருக்கிறார். ಯಾರು ಪ್ರೀತಿ ಮಾಡದಿರ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ನನ್ನನ್ನು ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அடுத்து யாரும் என்னை எல்லாரும் வெறுத்த என்னை தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಅಸಹ್ಯ ಮಾಡಿದ್ರು ದೇವರು ನನ್ನ ಅಸಹ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும்? ಈಗ ನನ್ನ ಒಳಗಡೆ ಏನಿರಬೇಕು? தேவனுடைய சுபாவம் இருக்கு. ನನ್ನ ದೇವರ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? முதல்ல என்ன இருக்கணும்? ಮೊದಲು ಏನಿರಬೇಕು? இரக்கம் இருக்க வேண்டும், ಕರುಣೆ ಇರಬೇಕು, தயவு இருக்க வேண்டும், ದಯೆ ಇರಬೇಕು, அப்புறம் என்ன தாழ்மை இருக்க வேண்டும், ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದು ಇರಬೇಕು, பொறுமை இருக்க வேண்டும், ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು, அப்புறம் என்ன இருக்கணும்? ஒருவர் சாந்த குணம் இருக்க வேண்டும், ಶಾಂತ ಗುಣವಾಗಿರಬೇಕು, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ಎಂತ ಒಂದು ಘಟನೆಗಳಿದ್ರೇನು தேவன் என்னை மன்னித்தது போல நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு நமக்குள்ள வெளிப்படும். ಆಗ ದೇವರು ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಪ್ರಕಟಣೆ ಪಡಿಸ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ, தேவனுடைய அன்பு சபைக்குள்ள இருக்கும் பொழுது, ದೇವರ ಪ್ರೀತಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಇರುವಾಗ அங்கதான் உண்மையான ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டும் சமாதானம் அன்பும் இருக்கும். ಅಲ್ಲೇನೆ ಒಗ್ಗಟ್ಟನು ಸಮಾಧಾನನು ಸಂತೋಷನು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಇದೆ. பிரிவினை இருக்காது, ಅಲ್ಲಿ ಬಂದು ಭೇದ ಭಾವಗಳಿರಲ್ಲ, குழப்பங்கள் இருக்காது, ಅಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿಗಳಿರಲ್ಲ, எரிச்சல்கள் ಅಲ್ಲಿ இருக்காது. ಉರಿಕೊಳ್ಳಲ್ಲ. அதெல்லாம் யாருடையது? ಅದೆಲ್ಲ ಯಾರ ಕೆಲಸ? பிசாசுடையது. ಸೈತಾನದು. அது தூக்கி என்ன பண்ணிருக்கிறோம்? ಅದು ತೆಗೆದು ನಾವು ಏನ್ அதை ಮಾಡಿದ್ದೀವಿ? சாகடிச்சிருக்கிறோம். ಅದು ಸಾಯಿಸಿದ್ದೀವಿ. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அதை சாகடிச்சிருக்கிறேன். ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அதை சாகடிச்சிருக்கிறேன். ಅದು ಸಾಯಿಸಿದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. அந்த துணியை தூக்கி போட்டேன். ಆ ಬಟ್ಟೆಗಳು ತೆಗೆದಾಕಿದ್ದೀನಿ. எனக்குள்ள என்ன இருக்குது? ಈಗ ನನ್ನ ಒಳಗಡೆ ಏನಿದೆ? எனக்குள்ள இரக்கம். ನನ್ನ ಒಳಗಡೆ ಕರುಣೆ ಇದೆ. எனக்குள்ள இரக்கம். ನನ್ನ ಒಳಗಡೆ ಕರುಣೆ ಇದೆ. எனக்குள்ள தயவு உண்டு. ನನ್ನ ಒಳಗಡೆ ದಯೆ ಇದೆ. எனக்குள்ள தாழ்மை உண்டு. ನನ್ನಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಇದೆ. எனக்குள்ள நற்குணம் உண்டு. ನನ್ನಲ್ಲಿ ನರುಗುಣ ಇದೆ. எனக்குள்ள பொறுமை உண்டு. ನನ್ನಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದೆ. நான் மற்றவர்களை மன்னிக்கும்படிக்காக, ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ, என்னை மன்னித்த தேவன் ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸ ದೇವರು மற்றவர்களை மன்னிக்கும்படிக்காக ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸಕ್ಕೆ அந்த மன்னிப்பும் உண்டு. ಆ ಕ್ಷಮಾಪಣೆನೂ ಉಂಟು. ஹல்லேலூயா. இது நிமித்தம் ಇದು ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்கிறேன். ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். இது இருக்கும் பொழுது சொல்றாரு, ಇದು ಇರುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ 15வது வாசிங்க. 15ಕ್ಕೆ ಬನ್ರಿ. 15 16 வாசிங்க. 15 ನಾನು ಕ್ರಿಸ್ತನಿಂದಾದ ಸಮಾಧಾನವು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಯಜಮಾನಂತಿದ್ದು ತೀರ್ಪು ಹೇಳಲಿ. ನೀವು ಒಂದೇ ದೇಹಕ್ಕೆ ಸೇರಿದವರಾದ್ದರಿಂದ ಸಮಾಧಾನದಿಂದುಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರಿ. ಇದಲ್ಲದೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ವಾಸಿಸಲಿ. ಸಕಲ ಜ್ಞಾನದಿಂದ ಕೂಡಿದವರಾಗಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪದೇಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಬುದ್ಧಿ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ಹಂಗಿರುವಾಗ உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಏನಿರ್ತದೆ? தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எண்ணங்களையும் ஆளுகை செய்யும். ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಆಸೆಗಳನ್ನು ಅದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இரண்டாவது, ಎರಡನೇದು, நாம் போகும் பொழுது ನಾವು ಹೋಗುವಾಗ என்னுடைய வாழ்க்கை சமாதானமாகுது. ನನ್ನ ಜೀವನ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ நம்ம ಮಾಡುವಾಗ எங்க போனாலும் சரி, ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಸರಿ, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ರೂ நமக்கு ಸರಿ, என்ன இருக்கும்? ನಮಗೆ ಏನಿರ್ತದೆ? சமாதானம் இருக்கும். ಸಮಾಧಾನ. ஹல்லேலூயா. குழப்பத்துல இருக்கவங்க பாப்பாங்க. ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ ಇರೋರು ನೋಡ್ತಾರೆ. என்ன பாப்பாங்க?
ಏನ್ ನೋಡ್ತಾರೆ? ஐயோ இந்த ஆளுக்கு பிரச்சனை இருக்குது, ಅಯ್ಯೋ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ஆனா எப்படி இருக்கிறான் இவன்? ಆದ್ರೆ ಹೆಂಗಿದ್ದಾನೆ ಅವನು? சமாதானமா இருக்கிறான். ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದಾನೆ. எப்படி அவனால இருக்க ಹೆಂಗೆ முடியும்? ನಿನ್ನಿಂದ ಇರಕ್ಕಾಗ್ತದೆ? அது தேவன் கொடுக்கிற ಆ சமாதானம், ದೇವರು ಕೂಡ ಸಮಾಧಾನ, தேவ சமாதானம். ದೇವ ಸಮಾಧಾನ. ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன சொல்றாரு? ಹಾಗೇನಂತಾರೆ? ஆதலால் ಆದ್ದರಿಂದ உங்கள் இருதயங்களிலே ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தையானது ದೇವರ ವಾಕ್ಯ ஆழமாக எழுதப்படுவதாக. ಆಳವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தை இந்த காதுல கேட்டு இந்த காதுல போடுறது இல்ல. ದೇವರು ವಾಕ್ಯ ಕಿವಿಲ್ ಕೇಳಿ ಈ ಕಿವಿಲ್ ಬಿಡೋದಲ್ಲ. அது எங்க போகணும்? ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? உள்ள போகணும். ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು. சர்வீஸ் முடிஞ்ச உடனே கேட்பாங்க, ಸರ್ವಿಸ್ ಮುಗಿದ ನಂತರ ಕೇಳ್ತಾರೆ, எப்படி இருந்தது? ಹೆಂಗಿತ್ತು? சூப்பரா இருந்தது. ಸೂಪರ್ ಆಗಿತ್ತು. எப்படி இருந்தது? ಹೆಂಗಿತ್ತು? சொல்லு, எப்படி இருந்தது? ಹೆಂಗಿತ್ತು? எப்படி இருந்தது? ಹೆಂಗಮಾಯ್ತು? ಹೆಂಗಿತ್ತು? ಹೆಂಗಿತ್ತು? சூப்பரா இருந்தது. என்ன சூப்பரா இருந்துச்சு? ಏನು ಸೂಪರ್ ಇತ್ತು? சூப்பரா பாட்டு. ಸೇವಕರು ಸೂಪರ್ ಆಗಿ ಆಡಿದ್ರು. என்ன பாட்டு பாடினாரு? ಏನ್ ಹಾಡು ಹಾಡಿದ್ರು? அதுக்கப்புறம் ஒரு சொன்னார் பாரு, 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு பாரு, அது சூப்பரா இருந்தது. ಅದು ನಂತರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು ನೋಡಿ, ಅದು ಸೂಪರ್ ಆಗಿತ್ತು. என்ன பேசினாரு? ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು? ஒண்ணும் தெரியாது. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. 1.5 மணி நேரம் ஒரு மனுஷன் கத்தினான். 1.5 ತಾಸನ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಕೂಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 60 கிலோமீட்டர் வந்து கத்திட்டு போனான். 60 ಕಿಲೋಮೀಟರ್ ಬಂದು ಕೂಗಿ ಹೋದ್ನು. என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳ್ದ? சூப்பரா சொன்னாரு. ಸೂಪರ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ರು. என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன தெரியும்? ಏನ್ ಗೊತ್ತು? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನೇ ಕೊಂಡಾಡು, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ನನ್ನ ಫಸ್ಟ್ ಲಾಸ್ಟ್ ಇಲ್ಲ. சரி, இப்போ ஏதோ சொல்லுங்க நீங்க. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನೇ ಕೊಂಡಾಡು, ಆತನ ಮಾಡಿನ ಸಕಲ ಉಪಕಾರ ಮರೆಯಬೇಡ. இது மட்டும் தான் நல்லா புரியும். ಇದು ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಯ್ತು. ஏன் எப்படி இது மட்டும் புரியும்? ಹೆಂಗೆ ಇದು ಮಾತ್ರ ಅರ್ಥವಾಯ್ತದೆ? இதான் கடைசியில ஆமென் சொல்லிட்டு வெளியில போலாம். ಇದು ಕಡೆಯಲ್ಲಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತೀವಿ. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ಈ ತರ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களெல்லாம் சொல்லல, ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳಿಲ್ಲ. நீங்களாம் வார்த்தைகளை கேட்கிற மக்கள், ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ ಮಕ್ಕಳು. கேட்டு என்ன பண்றீங்க? ಕೇಟ್ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? எங்க எழுது வார்த்தை? ಎಲ್ಲಿ ಬರಿಬೇಕು ವಾಕ್ಯಗಳು? இருக்குதா? ಇದಾ இருக்குதா? ಇದಾ ஆமா இல்லதா சொல்லு. ಹೌದಾ ಇಲ್ಲನ್ರಿ? கேட்கிற வார்த்தை உள்ள போகுதா போலியா? ಕೇಳಲ್ಪಡ ವಾಕ್ಯಗಳು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತದ? உள்ள போகுதா? சரக்கு உள்ள ஏறுதா? ಸರಕು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತದ? சரக்கு ஏறுதா இல்லையா உள்ள? ஆமென். ஹalleluya. அப்படி இருக்கும் பொழுது சீக்கிரமாக முடிக்கலாம். எப்ப முடிக்கணும்? டைம் ஆச்சா? ஒரு 5 நிமிஷம். சரி, 2 காரியத்தை முக்கியமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. 14வது வசனத்தை 14 ಬನ್ರಿ. 17. ನೀವು ನುಡಿ ವಾರ್ತೆಯನ್ನು ಆನಂದಿಸ್ತಾರೆ. ನೀವು ನಡೆಯಿಂದಾಗಲಿ ಏನು ಮಾಡಿದರೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲೇ ಮಾಡಿರಿ. ಆತನ ಮೂಲಕ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಓಕೆ, 23வது ವಚನ. 23 ಅದರಲ್ಲಿ 23. ನೀವು ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಿದರೋ ಅದನ್ನು ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರವೆಂದು ಮಾಡದೆ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವೇ ಎಂದು மனப்பூர்வகವಾಗಿ ಮಾಡಿರಿ. ஹalleluya. இப்ப 2 காரியங்கள் இங்க போட்டிருக்குது. 2 ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் எதை செய்தாலும் சரி, ನೀನು ಏನು ಮಾಡಿದ್ರೇನು, வார்த்தையாக இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், ಮಾತಾಗಿರಲಿ, நீங்க பேசுற பேச்சாக ನೀನು இருக்கட்டும், ಮಾತಾಡ இல்ல ಮಾತುಗಳಾಗಿರಲಿ, நீங்க செய்யற கிரியா ಇಲ್ಲ இருக்கட்டும், ನೀನು ಮಾಡಬೇಕು ಕ್ರಿಯೆಗಳಾಗಿರಲಿ, அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நீங்கள் எதை செய்தாலும் ಏನು ಮಾಡಿದ್ರೇನು முழு உள்ளத்தோடு ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ தேவனுக்காக செய்யுங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡ್ರಿ. ஹalleluya. நான் ஏன் சர்ச்சுக்கு வந்து செய்யணும்? ನಾನು ಯಾಕೆ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದು ಮಾಡಬೇಕು? இப்ப மேட்டருக்கு வரணும். ಈಗ ಮ್ಯಾಟರ್ ಬಂತು. நான் ஏன் சர்ச்சுக்கு வந்து ನಾನು ಯಾಕೆ ಚರ್ಚಿಗೆ ಬಂದು ನಾನು ಮಾಡಬೇಕು? நீங்க இவருக்கு ஒண்ணும் செய்யாதீங்க. ಇವ್ರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಡ್ರಿ. நீங்க யார் செய்யணும்? ನೀನು ಯಾರು ಮಾಡಬೇಕು? தேவனுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய வேண்டும். ದೇವರಿಗೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಅದು ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ஹalleluya. அது எனக்கு என்ன உண்டு? ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಏನು ಇದೆ? எனக்கு பங்கு உண்டு. ನನಗೆ ಅದರ ಪಾಲು ಉಂಟು. ஆமென். ಆಮೆನ್. இங்க உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிற நீங்கள், ಇಲ್ಲಿ ಕುಂತು ನಿನ್ನ ಮಾತು ಕೇಳ್ತಾರ நீங்க செய்யறது இவருக்கு செய்யல. ನೀನು ಮಾಡ್ತಾರೆ ಇವ್ರಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ. நீங்க செய்யறது இந்த பில்டிங்க்கு செய்யல. ನೀನು ಮಾಡ್ತಾರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾಡಿಲ್ಲ. நீங்க செய்கிறது எல்லாமே தேவனுக்காக செய்கிறீர்கள். ನೀನು ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. நாம் எதை செய்தாலும் சரி, ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ರೂ ಸರಿ, நான் என்ன வார்த்தை பேசினாலும் சரி, ನಾನು ಏನು ಮಾತು ಮಾತನಾಡಿದ್ರು ಸರಿ, நான் எந்த காரியத்தை நான் செய்வேனாலும் சரி, ನಾನು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಿದ್ರೂ ಸರಿ, எல்லாம் தேவனுக்காகவும் தேவனுக்கென்றும் செய்யுங்கள். ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಮಾಡಬೇಕು. ஆமென். சில பேர் இருக்காங்க,
ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ, சில கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. ಕೆಲವರು ಕ್ರಿಸ್ತರು ಇದ್ದಾರೆ, ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா போதும், ಏನಾನ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க, ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋಗಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. இப்ப எனக்கு தெரியும் ஒரு சர்ச்சில், ಈಗ ನನಗೊಂದು ಚರ್ಚಲ್ಲಿ ಗೊತ್ತು, ஒரு ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ಒಂದು ಕುಟುಂಬ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அந்த ஒரு 400 பேர் வருவாங்க அந்த காங்கிரிகேஷன். ನೋಡಿ ಆ ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಒಂದು 400 ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் அந்த காஃபிக்கு அவங்க தான் ಸ್ಪಾನ್ಸರ್ பண்றது. ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿನ ಅಲ್ಲಿ 400 ಜನಕ್ಕೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಕಾಫಿ ಟೀಗೆ ಅವರದ್ದು ಅದು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஒரு நாள் யாரோ மாத்தி கொடுத்துட்டாங்க, ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಯಾರೋ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು, அதுக்கு சண்டை போட்டாங்க. ಅಲ್ಲಿ ಜಗಳ ಹೋಯ್ತು. நான் தானே இவ்வளவு நாளா காஃபிக்கு நான் தானே கொடுத்துட்டு இருக்கிறேன், ನಾನು ತಾನೇ ಇಷ್ಟು ದಿನಗಳು ನನ್ನ ಕಾಫಿಗೆ ನಾನು ತಾನೇ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ ಹಣ, இப்ப எப்படி பீட்டர் கொடுக்க முடியும் நீ, ಈಗ ಹೆಂಗೆ ಪೀಟರ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ அப்படின்னு சண்டை போடுறாங்க, ಹಂಗಂತ ಜಗಳ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா வேதனை சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಏನಿರ್ತದೆ, நீ எதை செய்தாலும், ನೀನು ಏನು ಮಾಡಿದ್ರೇನು, நீ என்ன சொன்னாலும், ನೀನು ಏನು ಹೇಳಿದ್ರೇನು, நீ எந்த கிரியை செய்தாலும், ನೀನು ಏನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ರೇನು, யாருக்காக செய்றோம், ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀಯ, யாருக்காக செய்றோம், ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀಯ, யாருக்காக, ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ, சத்தம் போட்டு சொல்லுங்க, ಸತ್ಯವೇದ யாருக்காக, ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ, யாருக்காக, ஹalleluya. அடுத்து பாட்டு பாடுறாதீங்க, யாருக்காக அப்படின்னு. ஆமென். யாருக்காக செய்றோம், ಯಾರಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀವಿ, தேவனுக்காக செய்கிறோம். ದೇವರಿಗೋಸ್ಕರ இதுல ಮಾಡ್ತೀವಿ. என்ன கிடையாது, ಇದೇನಿಲ್ಲ ಇದು, இதுல போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, பெருமை கிடையாது. ಇದರಲ್ಲಿ ಎಮ್ಮೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೋಟಿಗಳನ್ನು ಇಲ್ಲ ಇದರಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இப்போ முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம்னு பார்க்கறேன். ಈಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸೋಣ ಅಂತ ನೋಡ್ತೀವಿ. 18 19 20 21 வாசிக்கலாம். ನೋಡಿ 18ರಿಂದ ನಾವು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ 21 ಗಂಟೆ. மனைவிகளே, ஆ. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா. ஏப்பா இது மட்டும் தமிழ்ல வாசிக்கிற? கன்னடத்துல எல்லாம் கன்னட மக்களுக்கு. ಸ್ತ್ರೀಯರೇ, ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರಿಗೆ கவலைப்படாத, உனக்கு கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பா அதை நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கூப்பிடுறியா? ಆಮೆನ್. எல்லாத்துக்கும் கூப்பிடுறியா? ஆமென். வாசிடலாம் அப்புறம். ಸ್ತ್ರೀಯರೇ, பிரியரே, ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರ್ರಿ. சத்தம் போட்டு படிக்கிற பாரு இது மட்டும். சத்தம் படி. ಇದು ಕರ್ತನಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹಾ. ಯೋಗ್ಯವಾಗಿದೆ. யோக்கியவாಗಿದೆ. ಪುರುಷರೇ, புருஷரே, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. ಯಪ್ಪಾ ರೋದಿಮಾ ಅವರಿಗೆ ನಿಷ್ಕಾರಣವಾಗಬೇಡಿರಿ. ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ. ಅப்புறம் ಮಕ್ಕಳೇ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಾತ್ರ ಕೇಳಿರಿ. ಇದು ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದೆ. ವೆರಿ ಗುಡ್. ಅப்புறம் ತಂದೆಗಳೇ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕೆಣಕಿ ಅವರಿಗೆ அது ஏன் தந்தைகளை மட்டும் வச்சிருக்காரு? ஏன்னா அப்பனுங்களுக்கு தான் கோபம் அதிகமா வருது. ಯಾಕೆ ತಂದೆಗೆ தான் ಕೋಪ ಜಾಸ್ತಿ ಬರೋದು. கரெக்டா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நீங்க தான் சொல்றீங்க. ನೀವು தான் ಹೇಳ್ತೀರಿ. அது ஆண்டவர் தான் கணக்கு எடுக்கணும். ದೇವರ ಲೆಕ್ಕ ಎತ್ತಬೇಕು. ஆமென். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, கவலைப்படாதீங்க. ಮನೆಗೆ ಬಾಗಿಲಿದೆ. ஆமா. என் வீடு வாசப்படி டிஃபரெண்டா இருக்கும். ನನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲು ಬಂದು ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿದೆ. ಇವ್ರದ್ದು ಒಂದು ಡಿಫರೆಂಟ್ ಆಗುತ್ತೆ. ಇವ್ರದ್ದು ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿದೆ. ಉಂಗಲ್ದೆಲ್ಲ வேற மாதிரி இருக்கும். ನಿಮ್ಮದು ಬೇರೆ ಬೇರೆ ತರಗಿದೆ. இருந்தாலும் 21 ವಾಸಿಪಾ. ಇದ್ರೆ 21. ತಂದೆಗಳೇ, ಹಾ. ಮಕ್ಕಳನ್ನು ಕೆಣಕಿ ಅವರಿಗೆ ಮನಗುಂದಿಸಬೇಡಿರಿ. ಅಯ್ಯೋ. ಅப்புறம் ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವವರೇ, ಈ ಲೋಕದಲ್ಲಿನ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರಿಗೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ. ಮನುಷ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವವರು ಮಾಡುವ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ನೋಡುತ್ತಿರುವಾಗ ಮಾತ್ರ ಸೇವೆ ಮಾಡದೆ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿರ್ರಿ. ஹalleluya. யார் நம்முடைய எஜமானன்? ಯಾರು ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾರೆ? என் தேவன் எனக்கு எஜமானனாகிறார். ஹalleluya. யார் என் எஜமானன் இருக்காரு? ನನಗೆ ಯಜಮಾನನೇ ಯಾರು? என்னை காண்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ನನ್ನನ್ನು ನೋಡುವವರು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நான் என்ன செய்றேன்னு அவரு கணக்கு போடுறாரு. ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ ಅವರು ಲೆಕ್ಕ ಮಾಡ್ತಾರೆ. எங்க பாஸ்டரோ, எங்க சொந்தமோ, எங்க பந்தமோ, தலைவர்களோ பார்க்கும்படி நான் வேலை செய்ய தேவையில்லை. ಸೇವಕರು, ಸ್ವಂತನೋ ಬಂತನೋ ಅವರು ನೋಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ. யார் என்ன பார்க்கிறாரு? ಯಾರು ನನ್ನ ನೋಡ್ತಾ என் ಇದ್ದಾರೆ? தேவன் என்னை காண்கிறார். அவர் தேவன் என்னை காண்கிறபடினால ದೇವರು ನೋಡೋದ್ರಿಂದ நான் எதை செய்தாலும் ಏನು ಮಾಡಿದ್ರೇನು நான் தேவனுக்காக செய்வேன். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀನಿ. ஹalleluya. அப்படி இருக்கும் பொழுது ಹಂಗಿರವಾಗ சில கடைசில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ಕಡೆಯಲ್ಲಿ 4வது அதிகாரம் 2 லிருந்து 6 வரை வாசிக்கலாம். 4 ಅಧ್ಯಾಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತಪ್ಪದೆ ಮಾಡುವವರಾಗಿರ್ರಿ. ಅದರಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. ಇದಲ್ಲದೆ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ತಿಳಿಯಪಡಿಸಿದ ಸತ್ಯಾರ್ಥವನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ಆತನ ಅನುಕೂಲವಾದ ಸಂದರ್ಭವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ ನಾನು ಅದನ್ನು ಹೇಳಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸುವಂತೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಬೇಕೆಂದು
ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಈ ಸತ್ಯಾರ್ಥದ ನಿಮಿತ್ತವೇ ನಾನು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದೇನಲ್ಲ, ಸಮಯವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕಳಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಬೆಳೆಯುಳ್ಳದೆಂದು ಉಪಯೋಗಿಸಿ ಹೊರಗಿನವರ ಮುಂದೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ನಿಮ್ಮ ಸಂಭಾಷಣೆ ಯಾವಾಗಲೂ ಇಂಪಾಗಿಯೂ ರಸವತ್ತಾಗಿಯೂ ಇರಲಿ. ಹೀಗೆ ನೀವು ಯಾರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ತರ ಹೇಳಬೇಕೋ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. இதோட விளக்கங்கள் நம்ம பாஸ்டர் சொல்வாரு. ಇದಕ್ಕೆ ಅರ್ಥಗಳನ್ನು ಮುಂದೆ ದಿನಗಳು ನೋಡೋಣ. ஆவியானவர் மரித்த இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸತ್ತೋಗಿರೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದರು. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬಿದ್ರೆ ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றி ನಮ್ಮ ಜೀವನ ಏಸಪ್ಪ ಬದಲಾವಣೆ. கேளுங்க, ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றி. ಕೇಳಿ, ದೇವರ ಹತ್ರ ನನ್ನ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಕೊಡಿಸಿ. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நான் மரித்து ನನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು அதை சாகடித்து ಅದು ಸಾಯಿಸಿ முதல்ல மரித்து சொல்றாரு. ಮೊದಲನೇದು கண்களை ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚೋಣ. மட்டும் கேளுங்க. ಈಗ ನಾನು ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚಿ ನಾನು ಹೇಳೋದು ಕೇಳ್ರಿ. முதல்ல மரித்து சொல்றாரு. ಫಸ್ಟ್ ಸಾಯಿ ಅಂತಾರೆ, ரெண்டாவது சாகடிச்சு, ಎರಡನೇದು ಸಾಯಿಸಿ. முதலாவது மரித்து. ಫಸ್ಟ್ ಸತ್ತೋಗಿ. முதல்ல நான் மரிக்கும் பொழுது ಫಸ್ಟ್ ನಾವು ಸತ್ತೋಗುವಾಗ கிறிஸ்துவுக்கு நான் எழும்புகிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತು ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಎದ್ದೇಳ್ತೀನಿ. எழுந்த பிறகு ಎದ್ದ ನಂತರ அதுக்கு பிறகு என்ன உண்டாகுது? ಅದಕ್ಕೆ ನಂತರ ಏನಾಯ್ತದೆ? எனக்குள்ள இருக்கிற ಅನೇಕ ಮಾಂಸத்தின் ಇಚ್ಛೆಗಳು, ಆಸೆ ಇಚ್ಛೆಗಳು, ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಅನೇಕ ಮಾಂಸಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಚ್ಛೆಗಳು ಆಂಡವರು இப்ப சொல்றாரு, ದೇವರಿಗೆ ಹೋಗಿರ್ತಾರೆ, ನೀ ಸಾಗಡಿ, ನೀನು ಸಾಯಿಸು. உனக்குள்ள அதே ஆவியானவர் இருக்கிறார். ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾರೆ. அதே ஆவியானவர் இருக்கிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾರೆ. எந்த ஆவியானவர் ಯಾವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು மரித்த இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்தாரோ, ಸತ್ತೋಗಿರೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಜೀವಂತಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸಿದ್ರು, அதே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ಅದೇ ಆತ್ಮ ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. நீ முதல்ல கிறிஸ்துவுக்கு மரித்த, ನೀನು ಮೊದಲನೇ ಕ್ರಿಸ್ತುಗೆ ಸಾಯಿಸಿ இப்ப கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்துட்ட, ಕ್ರಿಸ್ತು ಒಟ್ಟಿಗೆ ಜೀವನ ಮಾಡಿದೆ. இப்ப என்ன பண்ணணும்? ಈಗ ಏನು ಮಾಡಬೇಕು? சாகடி அதை, ಅದನ್ನು ಸಾಯಿಸು. ಸಾಯಿಸು. ಇನ್ನು என்ன போராட்டங்கள் இருக்கு? ಇನ್ನು ಎಲ್ಲ ಏನು ಹೋರಾಟಗಳಿದೆ? உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಹೋರಾಟ, பாவத்தின் போராட்டங்கள், ಪಾಪದಿಂದ ಹೋರಾಟ, மாமிசத்தின் இச்சைகளின் போராட்டங்கள், ಮಾಂಸಗಳ ಇಚ್ಛೆಗಳಿಂದ ಹೋರಾಟ, இந்த உலகத்துடைய சிந்தனையின் போராட்டங்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಚಿಂತೆಯನ್ನೇ ಹೋರಾಟ. சாகடி, ಸಾಯು, தூக்கி போடு, ತೆಗೆದಾಕು. ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತು ವಸ್ತ್ರ ಉನக்குள்ள ಉಂಟಾಗಿ, ಕ್ರಿಸ್ತು ಒಂದು ವಸ್ತ್ರ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಉಂಟಾಗಿ, ಕ್ರಿಸ್ತು ವಸ್ತ್ರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಉಂಟಾಗಿ, ಕ್ರಿಸ್ತು ವಸ್ತ್ರವಾಗಿ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. ಅದನ್ನು ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்றைக்கு ಇವತ್ತು ಇವತ್ತು ದಿನ ಈ ದಿನ உயிர்த்தெழுந்த நாளில் ಈ ಜೀವಂತಗೆದ್ದಿರ ದಿನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು மரித்த இயேசுக்குள் வந்து ಸತ್ತೋಗಿರೋ ಯೇಸು ಒಳಗಡೆ ಬಂದು ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்தார். ಅವರ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு அதே போல நமக்கு உண்டாகும். ಇವತ್ತು ಅದೇ ನಮಗೆ ಉಂಟಾಗಲಿ. என்னை உயிர் பெய்யும் ஆண்டவர், ನನ್ನನ್ನು ಜೀವಿಸಿ ಎದ್ದೇಳಿಸಪ್ಪ. ಕೇಳಿಗೆ ಕೇಳಿಗೆ ಕೇಳಿ, ನೀವು ಕೇಳಿ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲು ಹಾಕೋಣ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಕೇಳಿ, ದೇವರೇ ಕೇಳಿ, ದೇವರೇ ಇವತ್ತು ನನಗೆ ದೇವರೇ ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡಿ. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಕೇಳಿ, ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳ ಮೂಡಿ ಕರಗಳ ಉಯರ್ತಿ ಕೇಳಿ, ಕೈಗಳ ಮುಂಚೆ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೇಳಿ ಓ எனக்கு அதே அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு வாரு. ஓ ரிவா ஷகபாதா ரபா ஓ ரிவா லபதா ரபா ரபா ஓ ரிவா ரபா ரபா ஓ ரிவா லபதா ரபா ஓ ரிவா ಕೆಟ್ಟದೆ ತೆಗೆದಾಕು. ನೀನು ಮೊದಲು ಅದನ್ನು ಸಾಯಿಸು. ಆಗ ಏಸಪ್ಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ. ಆಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೇಳು ನೀನು ಕೇಳು. ನಾವು ಇದಲ್ಲ, ನೀವು ಕೇಳಬೇಕು. ನೀನು ಬಾಯಿ ತೆಗೆದು ಕೇಳಬೇಕು. உங்க மேல மட்டுமல்ல, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நம்ம எல்லார் மேல வரும். ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪಾಪ
நான் பரிசுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ಅಂತ ನಾನು ಹೇಳಲ್ಲ. இன்றைக்கு நான் எதையும் சாகடிக்கணுமோ ಇವತ್ತು ನಾನು ಏನು ಸಾಯಿಸಬೇಕು அதை சாகடிக்கும்படிக்காக ಅದು ಸಾಯಿಸಬೇಕಂತ ஆவியானவர் என்னோடு இடைப்படுங்க. நான் ஜெபம் பண்றேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಜವಾಬ್ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಜವಾಬ್ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಸೇರೋಣ. ಎಲ್ಲರಿಗೂ அந்த வல்லமை வேண்டும். ಆ ಶಕ್ತಿ ಬೇಕಪ್ಪ. ಓ ಆ ಮಹಿಮೆ ಬೇಕು. ಆ ಮಹಿಮೆ ಬೇಕಪ್ಪ. ಎಲ್ಲರಿಗೂ ತಾವು ಎಲ್ಲ ನಮಗೆ ಬೇಕು. ಎಲ್ಲರಿಗೂ ತಾವು ಎಲ್ಲರಿಗೂ ತಾವು பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் எல்லாரும் சேர்ந்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே மாணவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் கேளுங்க ஆண்டவரே நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் உன் விருப்பம் செயல்படுத்தும் உன் விருப்பம் செயல்படுத்தும் கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆவியை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே
ಕರಗಳನ್ನು ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. இந்த வார்த்தை எனக்கு தான், ಈ ವಾಕ್ಯ ನನಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, எங்களுக்கு தான், ನಮಗೆ ತಾನು, ಸಭೆಗೋಸ್ಕರ மரித்த இயேசு ಸತ್ತು ಯೇಸುವನ್ನು உயிரோடு எழும்ப செய்த ಜೀವಂತ ಗೆದ್ದನ್ನು ಮಾಡಿದ ದೇವರು ஆவியானவர், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, அதே ஆவியானவர், ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, அதே ஆவியானவர், ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, வேற ஆவியானவர் கிடையாது. ಬೇರೆ ಆತ್ಮನು ಯಾರಿಲ್ಲ. அதே ஆவியானவர், ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, அதே ஆவியானவர் ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ, நமக்குள்ள இருக்கிறார், ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ, நம்மோடவே இருக்கிறார், ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. எனக்குள்ள வர பிரியப்படுகிறார். ನನ್ನ ಒಳಗಡೆ ಬರೋಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ என் ಇದ್ದಾರೆ. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்ய ನನ್ನ பிரியப்படுகிறார். ಆತ್ಮನು ಪ್ರಾಣ ಶರೀರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. எல்லாவற்றையும் சீர்படுத்து, ಎಲ್ಲವನ್ನು ಸರಿಪಡಿಸು. என் சீர்கெட்ட வாழ்க்கையை ನಾನು சீர்படுத்து, ಕೆಟ್ಟೋಗಿರೋ ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಸರಿಪಡಿಸು. என் சீர்கெட்ட வாழ்க்கையை ನಾನು சீர்படுத்து, ಕೆಟ್ಟೋಗಿರೋ ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಸರಿಪಡಿಸು. நான் சீர்கெட்ட நடத்தையை சீர்படுத்து, ನಾನು ಕೆಟ್ಟೋಗಿರೋ ನಡತೆಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸು. என் சீர்கெட்ட சுபாவங்களை சீர்படுத்து, ನನ್ನ ಕೆಟ್ಟೋಗಿರೋ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸು. என் சீர்கெட்ட வாழ்க்கையை ನನ್ನ சீர்படுத்து, ಕೆಟ್ಟೋಗಿರೋ ಜೀವನವನ್ನು ಸರಿಪಡಿಸು. எல்லாம் புதிதாகும், ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಲಿ, எல்லாம் புதிதாகும். ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಲಿ. பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ஒவ்வொருவரையும் நிரப்ப, ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು, ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. அந்த மகளுக்கு போய் ஜெபிக்கிறோம். ಆ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ. தகப்பனே, இந்த மகளையும் ஆசீர்வதி. ಆ ಮಂಜ ಮಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. மகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ಮಗಳ ಪ್ರಾಣ ಶರೀರ ಆತ್ಮ இன்றைக்கு ஆவியான விசேஷமாக செய்யப்படும். ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವಿಶೇಷವಾಗಿ ಬದಲಾವಣೆ அந்த ಪಡಿಸು. மகளுக்குள்ள விசேஷமா கர்த்தர் ಆ செய்யப்படும். ಮಗಳ ಒಟ್ಟಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇವತ್ತು அந்த ಮಾತನಾಡು. மகளுக்குள்ள கர்த்தர் விசேஷமா ಆ செய்கிறார். ಮಗಳು ಒಟ್ಟಲ್ಲಿ ಮಗಳ ಜೀವಿತದ ವಿಶೇಷಕ ಮಾಡಿ இங்க இருக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಿರೋ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಟ್ಟಿಗೆ இந்த திருச்சபைக்கு ಈ ಒಂದು ಸಭೆಗೆ கர்த்தர் புதிதான காரியங்களை செய்கிறார். ಹೊಸದಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ புதுப்பிக்கப்படுகிறீர்கள், ಹೊಸದಾಗಿ ಪಡಿಸಲಿ, புதுப்பிக்கப்படுகிறீர்கள். ಹೊಸಪಡಿಸಲಿ. நீங்கள் எதை செய்தாலும், ನೀನು ಮಾಡಿದ್ರೆ நீங்கள் என்ன சொன்னாலும், ಏನು ಹೇಳಿದ್ರೆ என்ன காரியங்கள் ಏನು செய்தாலும் ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರೆ தேவனுக்காகவே, ದೇವರಿಗೋಸ್ಕರ தேவனுக்காகவே தேவனுக்கோಸ್ಕರ தாழ்மையோடும் ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು பொறுமையோடும் ಸಮಾಧಾನದಿಂದ இரக்கத்தோடும் ಕರುಣೆಯಿಂದ நற்குணத்தோடும் ಒಳ್ಳೆ ಗುಣಗಳಿಂದ ஒருவரை மன்னித்து ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸಿ பொய் சொல்லாமல் ಸುಳ್ಳು ಹೇಳದಿರ புறம் கூறாமல் ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸುಳ್ಳು உண்மையாய் இருக்கும்படிக்காக ನೀತಿಯಾಗಿರುವಂತೆ தேவ சமாதானமும் ದೇವ ಸಮಾಧಾನವು தேவ அன்பும் ದೇವ ಪ್ರೀತಿ அனைவருக்குள் ಎಲ್ಲರ நிலைத்திருக்கிறது. ಒಟ್ಟಿಗೆ ಇರಲಿ. ಯೇಸು ನಾಮത്തിൽ பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಕೊಟ್ಟು ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಎಲ್ಲರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ತನ್ನ ಸೇವಕರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅನೇಕ ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು, ಅನೇಕ ಮೈಲು ದೂರಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಂತ